ஹாய் வெல்கம் டு ஐகெட் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா என்விரான்மெண்ட் சீரீஸில் ஆல்ரெடி நம்ம டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் முடிச்சிட்டோம், பேசிக்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் எக்காலஜி. அடுத்து டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம். டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டமில் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா? லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? டெம்பரேட் ஃபாரஸ்ட்னா என்ன, ஓகே, ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்னா என்ன, ஓகே, சப்ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டமை எப்படி பிரிச்சிருக்கோம், அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பார்த்துருந்தோம். அதில் டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டமில் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் பற்றி தெளிவாக பார்த்துருந்தோம். அதில் இன்னமும் இந்தியாவை இன்னும் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், இந்தியா ஸ்பெசிஃபிக்காக எப்படி நம்ம ஃபாரஸ்ட்டை கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம், இல்லை டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டமை எப்படி இந்தியாவில் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போது ஃபாரஸ்ட் இன் இந்தியா அண்ட் கிளாஸிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ். இந்தியாவில் என்னென்ன கைண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்குது, அதோட கிளைமேட் எப்படி இருக்குது, அதில் ரெயின்ஃபால் எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, என்னென்ன ஃப்ளோரா அண்ட் ஃபானா. ஃப்ளோரா அப்படின்னா பிளான்ட்ஸ் அண்டு கிராஸஸ்ஸு, ஓகே. ஃபானா அப்படின்றது என்னென்னா அனிமல்ஸு. இப்போ இதெல்லாம் இந்தியாவில் எப்படி வாழ்ந்துட்டுருக்கு, இந்த ஃபாரஸ்ட்டில் இந்த ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட்டில் என்ன பிளான்ட் இருக்குது, என்ன அனிமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறது தான் இந்த லெசன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டு. இந்தியாவில் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டு. ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயும் பார்த்துருந்தோம். ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் குளோபல் லெவல்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குட்டோரியல் ரீஜனில் இருக்கக்கூடிய ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எவர்கிரீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போவுமே லீவ்ஸை ஷெட் பண்ணவே பண்ணாது, எப்போவுமே க்ரீனரியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போது ரெயின் ஃபாரஸ்ட், ரெயின்ஃபால் இருக்கிறதுனால தான் இது என்னவா இருக்குது, எவர்கிரீனாக இருக்குது. இப்போ இந்தியாவில் இந்த ஃபாரஸ்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுச்சோம். ஃபஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது, அந்தமான் நிக்கோபாரில் இருக்குது, அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, அஸ்ஸாம் இந்த ரீஜன்லாம் இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸும் அந்தமான் நிக்கோபார்ஸும் எங்கே இருக்கும் அப்படின்னா ஈக்குவேட்டாருக்கு பக்கத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஈக்குவேட்டார் ரீஜனில் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் நடக்கும், அதிகமாக ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமாக படும்போது ஏர் ரைஸ் ஆகும், கண்டென்சேஷன் நடக்கும், அது மூலமாக ரெயின்ஃபால் நடக்கும். ஓகே, அதே தான். ஸோ அந்தமான் நிக்கோபார் பார்த்தோன்னா ஈக்குவேட்டருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்றது பார்த்தோன்னா மான்சூன் மூலமாக, இந்தியாவோட மான்சூன் மூலமாக அங்கே என்ன இருக்குது அப்படின்னா ரெயின்ஃபால் அதிகமாக இருக்குது, அதனால் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இருக்குது. ஓகே, அது இல்லாமல் அருணாச்சல் பிரதேசில் இருக்குது, நாகாலாண்டில் இருக்குது, அஸ்ஸாமில் இருக்குது. இது எல்லாமே இந்தியாவோட மான்சூன்னால். ஓகே, மான்சூன்னால் ப்ளஸ் ப்ராக்சிமிட்டி டு தி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ட்ராபிக்கல் ரீஜன். ட்ராபிக்கல் ரீஜனுக்கு ப்ராக்சிமிட்டி, அதாவது ஈக்குவேட்டருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ ரெயின்ஃபால் பார்த்தோம் அப்படின்னா மோர் தென் 200 சென்டிமீட்டர் இருக்குது, ஹியூமிடிட்டியும் அதிகமாக இருக்கும், டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்கும். ஸோ எப்படி ரெயின்ஃபாலும் அதிகமாக இருக்குது, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஈக்குட்டோரியல் ரீஜனில் சன் எப்போவுமே இருந்துட்டு இருக்கிறதுனால டெம்பரேச்சர் என்ன இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமானுச்சு அப்படின்னா எவாபரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். எவாபரேஷன் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா என்ன நடக்கும், மேலே ட்ரோபியோஸ்பியரில் போயிட்டு கண்டென்சேஷன் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகி அது திரும்ப என்ன வரும் அப்படின்னா ரெயின்ஃபாலாக கீழே வரும். ஓகே, ஸோ அதனால தான் இந்த எவர்கிரீன் ஃபாரஸ்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போது இந்தியாவில் ரெயின் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது, அதுக்கான கிளைமேட் என்ன, டெம்பரேச்சர் என்ன அப்படின்றத பார்த்து வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றது. ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னாவே இல்லை எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னாவே என்ன அப்படின்னா எப்போவுமே லீவ்ஸை செட் பண்ணாது, எப்போவுமே க்ரீன் லீஃபாகவே இருக்கும், க்ரீனரியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு சில ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா டென்ஸாக இருக்கும், மல்டி லேயர்டு கெனாப்பி அப்படின்றது. மல்டி லேயர்டு கெனாப்பி அப்படின்றது சில ட்ரீஸ் ரொம்ப ஹைட்டாக இருக்கும், சன்லைட்டை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹைட்டில் போயிட்டுருக்கும். ஓகேவா? ஸோ சில ட்ரீ அதுக்கும் குட்டையாக இருக்கும், அதுக்கும் குட்டையாக, இந்த மாதிரி லேயராக என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும் பேஸ்ட் ஆன் த நீட் ஆஃப் சன்லைட். ஒரு சில பிளான்ட்ஸுக்கு சன்லைட் ரொம்ப அதிகமாக தேவைப்படும், அதனால் ரொம்ப நெடுன்னு வளர்ந்து லாஸ்ட் வரைக்கும் போய் நின்றும். ஓகே, ஒரு சில பிளான்ட்ஸ்க்கு ஷேட் லவ் பிளான்ட்ஸாக இருக்கும், அந்த ஷேட் லவ் பிளான்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிளான்ட்ஸ்க்கு கீழேயே நின்றும். ஸோ அப்போது கெனாப்பீஸ் அப்படின்றது என்னென்னா எவ்வளோ லீவ்ஸ் கவர் பண்ணியிருக்கு அப்படின்றது. ஓகேவா? அப்போது எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் கெனாப்பீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், மல்டி லேயர்டாக இருக்கும், எப்போவுமே க்ரீனரியாக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சன்லைட் பேர்லி ரீச்சஸ் த கிரவுண்ட். கெனாப்பி ஃபுல்லாக கவர் ஆகிருக்கிறதுனால, ஃபாரஸ்ட்டோட கெனாப்பி ஃபுல்லாக கவர் ஆகிருக்கிறதுனால சன்லைட் கிரவுண்டை ரீச் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, எல்லா சன்லைட்டும் மேலேயே நின்றும் கீழே வரவே வராது. ஓகே, அதனால தான் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் ரெயின் ஃபாரஸ்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா கீழே இருக்கிற சாயில் கிளியராக இருக்கும். ஓகேவா? ஸோ குளோபல் டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் படிக்கும் போதே நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், ரெயின்ஃபால் அதாவது எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் ஃபெர்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஃபெர்டிலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னா டெம்பரேச்சர் கீழேயே வராது. அப்போ டெம்பரேச்சர் அதாவது சன்லைட் கீழேயே வராது.
சன்லைட் கீழே வந்தால் தான் என்ன நடக்கும், டீகம்போஷன் ப்ராசஸ் நடக்கும். டீகம்போஷன் ப்ராசஸ் நடந்தால் தான் சாயிலோட ஃபெர்டிலிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இங்கே சன்லைட் கீழே வராததுனால என்ன நடக்காது அப்படின்னா ஃபெர்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அதனால இங்கே சாயிலோட ஃபெர்டிலிட்டி கம்மியாக இருக்கும், சன்லைட் கீழேயே வராது அப்படின்றது. அடுத்த ஃபீச்சர் என்ன அப்படின்னா எவர்கிரீன் ட்ரீஸ் இருக்கும். எவர்கிரீன் ட்ரீஸ்னா அதே தான், க்ரீன் எப்போவுமே லீவ்ஸை செட் பண்ணாது. எப்போவுமே அந்த லீவ் எப்படி இருக்கும், க்ரீனரியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா ப்ராட் லீவ்டாக இருக்கும், லீவ்ஸ் எல்லாமே பெருசாக இருக்கும் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நோ ஷெட்டிங் சீசன்ஸ் இருக்காது, லீவ் ஷெட்டிங் சீசன்ஸ் இருக்காது அப்படின்றாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா ரிச்சஸ்ட் பயோடைவர்சிட்டி இன் இந்தியா. இருக்கிறதுலே பயோடைவர்சிட்டி ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பயோடைவர்சிட்டி எங்கே இருக்கும் அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸு, ஹிமாலயன் ஃபூட்டில்ஸ். ஓகே, ஹிமாலயன் ரீஜனோட ஃபூட்டில்ஸ்லையும் மிடில் லெவல்லையும் தான் என்ன இருக்கும் அப்படின்னா பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா ரெயின் ஃபாரஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் குளோபல் டெரஸ்ட்ரியல் இக்கோசிஸ்டம் பார்க்கும்போது பார்த்துருப்போம். ஓகே, போன வீடியோவில். ஸோ எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா அதிகமாக க்ரீனரி லீஃப் இருக்கும், பிளான்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் அதோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இப்போ ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அது நிறைய ஸ்பீசிஸோட சப்போர்ட் பண்ணும், நிறைய ஸ்பீசிஸ் வந்து உயிர் வாழ்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிச்சஸ்ட் பயோடைவர்சிட்டி இன் இந்தியா. இந்தியாவிலேயே அதிகமாக பயோடைவர்சிட்டி எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ரீஜனில் தான் இருக்கும். ஓகே, எங்கே வெஸ்டர்ன் காட்ஸு, நாகாலாந்து, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு, அஸ்ஸாமு, இந்த மாதிரி ரீஜனில் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் என்னென்ன ஃப்ளோரா அண்ட் ஃபானா இருக்குது, இது ரொம்ப முக்கியமாக ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்டுருவோம் அப்படின்னா இப்போ டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இந்தியாவில் வெஸ்டர்ன் காட்ஸில் எந்தெந்த ஸ்பீசிஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ப்ரிலிம்ஸில். அப்போது நம்ம லைட்டாக ரொம்ப மனப்பாடம் பண்ணணும் இல்லை, நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும், என்னென்ன பிளான்ஸ் வந்து அங்கே மேஜராக இருக்கக்கூடிய பிளான்ஸ் என்ன, அட்லீஸ்ட் நியூஸில் வரதை மட்டுமாவது பார்த்து ஓகே இங்கே எந்தெந்த பிளான்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. ஓகேவா. ஸோ என்னென்ன பிளான்ட் இருக்குது அப்படின்னா ரோஸ்வுட் இருக்குது, மெஹோகனி இருக்குது, எபோனி இருக்குது, பேம்பு, ஆர்ச்சிட்ஸ். இதெல்லாம் எங்கே இருக்குது, எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ்லையும் அஸ்ஸாம், நாகாலாந்து, அந்தமான் நிக்கோபார் அந்த மாதிரி ரீஜனில் இந்த ஃப்ளோரா இருக்குது. ஃப்ளோரா அப்படின்றது ஒன்றும் இல்லை, பிளான்ஸ், அவ்வளோதான். க்ரீன் பிளான்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ளோரா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து ஃபானாமா. ஃபானா அப்படின்றது என்னென்னா அனிமல்ஸ். ஓகே, இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸையும் ஃபானா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னென்ன ஃபானா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எலஃபண்ட் இருக்குது, ஹார்ன்பில், மெக்காக்கோ, மலபார் சிவேட். இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்லையும் டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்லையும் இருக்கக்கூடிய ஃப்ளோரா அண்ட் ஃபானா. ஓகேவா. ஸோ யூனிக் கேரக்டர், இதுக்குன்னே யூனிக்காக இருக்கக்கூடிய கேரக்டர் என்ன அப்படின்றது. ஓகேவா. ஸோ இந்தியாஸ் டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஒரு மேக்ஸிமம் கார்பன், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃபாரஸ்ட் அப்படின்றது ஒரு கார்பன் சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ கார்பன் சிங்காக இருக்கும் அப்படின்ட்டு. கார்பன் சிங்க்னா என்ன, கார்பனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் ஃபாரஸ்ட். ஓகேவா. எப்படி கார்பனை ஸ்டோர் பண்ணும், டியூ டு ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகேவா. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறது மூலமாக கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குமா, ஸோ அது மூலமாக கார்பனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்போ மேக்ஸிமம் கார்பனை வந்து ஸ்டோர் பண்ணும். குளோபல் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டில் இருக்குது. ஓகேவா. இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படின்றது ஒரு தனி கான்செப்ட், இதை லேட்டராக வரக்கூடிய சாப்டர்ஸில் பார்ப்போம். இப்போது நம்ம ஹாட்ஸ்பாட்னா என்ன சொல்லுவோம், எங்கே ஒரு விஷயம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்த நம்ம ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம். வால்கனோஸ் ஒரு இடத்துல அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வால்கானிக் ஹாட்ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படின்றது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீசிஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஓகே, எண்டமிக் ஸ்பீசிஸ் அதிகமாக இருக்குது, அந்த இடத்துக்குனே உரிய அதாவது யூனிக்கான ஸ்பீசிஸ் நிறைய இருக்குது அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் இதோட யூனிக் கேரக்டர், இதோடது டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்டோட. ஓகே, நெக்ஸ்ட் டிராபிக்கல் செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட். செமி எவர்கிரீன் அப்படின்றது என்ன, எவர்கிரீன் மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் எவர்கிரீன் அளவுக்கு என்ன இருக்காது அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டியோ ஸ்பீசிஸ் ரிச்னஸோ இருக்காது. ஓகே, ஸோ இதோட லொக்கேஷன் எங்கே அப்படின்னா அதே வெஸ்டர்ன் காட்ஸ் தான். வெஸ்டர்ன் காட்ஸில் ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்பீசிஸோட ரிச்னஸும் ஸ்பீசிஸோட டைவர்சிட்டியும் கம்மியாகும். ஓகேவா. அதாவது மலை அடிவாரத்தில் நிறைய ஸ்பீசிஸ் இருக்கும், நிறைய பிளான்ட்ஸ் இருக்கும், நிறைய அனிமல்ஸ் இருக்கும். ஆனால் மலை மேலே போக போக என்ன ஆகும்னா ஸ்பீசிஸ் எல்லாமே கம்மியாகும், வெறும் பேர் ராக் மட்டும்தான் இருக்கும். நீல்கிரிஸ் போயிருந்தோம் அப்படின்னா தொட்டபெட்டா ரீஜனில் என்ன இருக்காது, எதுவுமே இருக்காது, வெறும் சின்ன சின்ன கிராஸஸும் வெறும் பேரன் ராக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா. ஆனால் மலை ஏறும்போது என்ன இருக்கும், நிறைய பிளான்ட்ஸ், நிறைய அனிமல்ஸ், இது எல்லாத்தையும் பார்த்துட்டே போகலாம். ஓகே, அப்போது கீழே இருக்கக்கூடிய இப்போ நீல்கிரிஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே, மேட்டுப்பாளையம் இல்லையா. மேட்டுப்பாளையத்தில் வந்து பார்த்தோன்னா நிறைய பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீசிஸ் இருக்கும், கொஞ்சம் மேலே ஏற இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஒரு செட்டைன் மிடில் பாயிண்ட் போயிட்டோம் அப்படின்னா கீழே பார்த்த அளவுக்கு பிளான்ட்ஸோ அனிமல்ஸோ மேலே இருக்காது. ஓகே, குன்னூர் ரீஜன் போயிட்டோம் அப்படின்னா பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் கொஞ்சம் கம்மியாயிடும். அதுக்கும் மேலே நீல்கிரிஸ் போயிட்டோம் அப்படின்னா கூடலூர் போனோம் அப்படின்னா இன்னும் கம்மியாகும்.
ஸோ தொட்டபெட்டா ரீஜன் ஹையஸ்ட் பீக் போயிட்டோம் அப்படின்னா என்னன்னா ரொம்ப கம்மியாயிடும். அப்போது ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பீசிஸோட ரிச்னஸும் பயோடைவர்சிட்டியும் என்ன ஆகும், கம்மியாகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரெயின்ஃபால் அப்படின்னு பார்க்கும்போது 150 200 சென்டிமீட்டர் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் மோர் தென் 200 சென்டிமீட்டர் இருக்கும். ட்ராபிக்கல் செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் 150 200 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் ஃபீச்சர்ஸ். நமக்கு பேர் என்ன இருக்கு, செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஓகே, அப்போ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா எவர்கிரீன் ட்ரீஸும் டெசிடியஸ் ஸ்பீசிஸும் மிக்சடாக இருக்கும். எவர்கிரீன் ட்ரீஸ்னா என்ன, எப்போவுமே லீவ்ஸை ஷெட் பண்ணாது அப்படின்றது. டெசிடியஸ் அப்படின்னா ட்ரை சீசன் வரும்போது அதோட லீவ்ஸை என்ன பண்ணிடும், அது ஷெட் பண்ணிடும், லீவ்ஸை வச்சிருக்காது. எதுக்காக அப்படின்னா அது ஒரு அடாப்டேஷன் மெக்கானிசம், அது பின்னாடி பார்ப்போம் அடாப்டேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ட்ரீஸ் ஷெட் லீவ்ஸ் பார்ஷியலி இன் ட்ரை சீசன். ஸோ சில ட்ரீ ஸ்பீசிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லீவ்ஸை செட் பண்ணிடும், சில ட்ரீ ஸ்பீசிஸ் என்ன பண்ணாது, லீவ்ஸை செட் பண்ணாது. ரெண்டு ஸ்பீசிஸுமே மிக்சடாக இருக்கும். அதாவது எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டும் டெசிடியஸ் ட்ரீஸும் மிக்சடாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் டென்ஸ் தென் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப டென்ஸாக இருக்கும், கெனாப்பி அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதை விட இது கம்மியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃப்ளோரா. என்னென்ன ஃப்ளோரா இருக்கும், ஃப்ளோரானா ஆல்ரெடி பார்த்துட்டோம். பிளான்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஒயிட் செடார் இருக்கும், ஹலாக் இருக்கும், அடுத்து அயன்வுட் இருக்கும். ஓகேவா? அடுத்து ஃபானா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பைசன், டீரு, சிவட், கேட்டு, ஹார்ன்பில்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடியது. ஹார்ன்பில்ஸை பற்றி பார்த்துக்கோங்கம்மா, ஏன்னா இப்போ லாஸ்ட் 1 மந்த்தில் என்னென்னா ஹார்ன்பில்ஸ் பற்றி அடிக்கடி நியூஸில் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால் ஹார்ன்பில்ஸை பற்றி பார்த்துக்கோங்க. அது அதோட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் லைட்டாக அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹார்ன்பில்ஸோடது மட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் கேரக்டர். இந்த செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டுக்குன்னே இருக்கக்கூடிய யூனிக் கேரக்டர் என்ன அப்படின்னா இஸ் அ டிரான்சிஷனல் ஃபாரஸ்ட். ஏன் டிரான்சிஷனல் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டுக்கும் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஓகேவா? டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னா என்ன சொன்னோம், லீவ்ஸை ஷெட் பண்ணிடும். எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னா லீவ்ஸை எப்போவுமே ஷெட் பண்ணாது அப்படின்னு சொன்னோம். அப்போது டிரான்சிஷன் அப்படின்றது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதுதான், அதாவது எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டும் டெசிடியஸ் ஸ்பீசிஸும் மிக்ஸ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறோம், செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதுதான் இங்கே. அதனால தான் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிரான்சிஷனல் ஃபாரஸ்ட். இந்த இதுலேருந்து இந்த இதுக்கு போகக்கூடிய ஒரு டிரான்சிஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இன்னொரு விஷயம் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம், எக்கோ டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். ஓகேவா? அந்த எக்கோ டோனுக்கும் இது எக்ஸாம்பிளாக சொல்லலாம். செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எக்கோ டோன். ஓகேவா? எக்கோ டோன்னா என்ன சொன்னோம், ரெண்டு எக்கோசிஸ்டம் மீட் ஆகும்போது நடுவில் கிரியேட் ஆகக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் எக்கோடோன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த எக்கோடோனில் என்ன இருக்கும், நிறைய ஸ்பீசிஸ் ரிச்னஸ் இருக்கும், புது புது யூனிக்கான ஸ்பீசிஸ்லாம் அங்கே இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு டெஃபினிஷன் தான் இதுவும். ஓகே, செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டும் அதே மாதிரி ஒரு ரிசம்பிளன்ஸ் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ட்ராபிக்கல் மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்மா. அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ட்ராபிக்கல் செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ட்ராபிக்கல் மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். இதோட லொக்கேஷன் என்ன அப்படின்னா ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ், ஒடிசா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் அண்ட் உத்தரப்பிரதேஷ், பீகார். இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ்லேயே 2 ஸ்லோப்பாக பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்தியா எப்படி இருக்கா, இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்குது வெஸ்டர்ன் காட்ஸ், அப்படி தானே. இந்த சைடை என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெஸ்டர்ன் சைட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைடு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மான்சூன் ஹிட் ஆகும்போது எங்கே அதிகமாக ரெயின்ஃபால் மழை பெய்யும் அப்படின்னா வெஸ்டர்ன் சைட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸில் தான் அதிகமாக மழை பெய்யும். ஈஸ்டர்ன் சைடில் கம்மியான மழை பெய்யும். ஓகே, நீலகிரி சைட்லாம் கம்மியாக மழை பெய்யும், கேரளாவில் அதிகமாக மழை பெய்யும். அதனால தான் 2024 வயநாடு லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் கிரியேட் ஆனது மான்சூனில். ஓகேவா? ஸோ ஈஸ்டர்ன் சைடு வந்து கம்மியாக ரெயின்ஃபால் இருக்கும். புரிஞ்சுதா? அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அப்போது கம்மியாக இருக்குது, ஆனால் மாய்ஸ்சர் இருக்கும், அதாவது வாட்டர் கண்டென்ட் இருக்கும், பிளான்ட்ஸ் இருக்கும், ட்ரீ ஸ்பீசிஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஆனால் என்ன கம்மியாக இருக்குன்னா வாட்டர் லெவலும் அங்கே இருக்கக்கூடிய அளவுக்கு க்ரீனரி எங்கே இருக்காது, இங்கே இருக்காது. எங்கே, ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்காது. ஓகேவா? ஸோ ஈஸ்டர்ன் சைடு என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரீ ஸ்பீசிஸ் எல்லாமே அதோட லீவ்ஸை ஷெட் பண்ணிடும். இப்போ நம்ம சம்மர் சீசனில் போனோம் அப்படின்னா நீல்கிரிஸில் மழை ஏற ஏற லீவ்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா லைட்டாக ட்ரீஸ் எல்லாம் ஷெட் ஆகிருக்கும். அதே அப்படியே கேரளா சைடு இறங்கணும் அப்படின்னா ஃபுல்லாகவே க்ரீனரியாக இருக்கும். ஏன்னா ஏன் அதுக்கு அப்படின்னா அதை வந்து ஷேடோ ஜோன் அப்படின்னு சொல்லுவோம், டெம்பரேச்சர், அதாவது ரெயின்ஃபால் ஷேடோ ஜோன் அப்படின்ட்டு. ஏன்னா வரக்கூடிய ரெயின்ஃபால் எல்லாமே, அதாவது அரேபியன் சீலேருந்து வரக்கூடிய மாய்ச்சர் எல்லாமே வெஸ்டர்ன் சைட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ்லேயே பேஞ்சிரும். ஓகே, பேஞ்சதுனால அங்கே இருக்கிற ட்ரீஸ் எல்லாமே என்ன ஆகிடும், க்ரீனரியாக மாறிடும். ஈஸ்டர்ன் சைடுக்கு அந்த ஏர் வரும்போது ட்ரை ஏராக வரும். ஸோ ட்ரை ஏராக வரும்போது இங்கே என்ன இருக்காது, ரெயின்ஃபால் இருக்காது. ஏன்னா ஏரில் மாய்ச்சர் இருந்தால் தான் மழை பெய்யும்.
ஏர்லேயே மாய்ஸ்சர் இல்லைன்னா என்ன பெய்யாது, மழை பெய்யாது. அதனால ஈஸ்டர்ன் சைடு எப்படி இருக்கும், டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஈஸ்டர்ன் ஸ்லோப் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டு. ப்ளஸ் ஒடிசா இந்த ரீஜன்லாம் போக போக மான்சூன் இப்படி போக போக என்ன ஆகும் அப்படின்னா மாய்ஸ்சர் இழந்துட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஏரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் ஈஸ்டர்ன் சைடு போக போக என்ன ஆகும்னா கம்மியாகும். கம்மியாகிறதுனால அங்கே ரெயின்ஃபால் என்ன ஆகும், கம்மியாகும். புரியுதா? அதனால தான் அங்கே எல்லாமே டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்கும். ஈஸ்டர்ன் காட்ஸ்லையும் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா மாய்ஸ்சர் வந்து கம்மியாக போகும் மான்சூன் டைமில். புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெயின்ஃபால் வந்து 100லேருந்து 200 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ்மா, இது என்ன பண்ணும், டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னாவே என்ன சொன்னோம், சம்மரில் ட்ரீ லீவ்ஸை வந்து ஷெட் பண்ணிடும். ஓகே. எதுக்காக அப்படின்னா வாட்டர் கன்சர்வேஷன், வாட்டர் அவைலபிலிட்டி, அதாவது வாட்டர் வந்து அப்போ கிடைக்காது இல்லையா சம்மரில். ஸோ அதனால் அந்த டைமை மேனேஜ் பண்ணுறதுக்காக லீவ்ஸை செட் பண்ணிடும். இதுக்கு ஒரு பேர் இருக்குது, அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அடாப்டேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அடாப்டேஷன் அப்படின்றது ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிறது தான். எய்தர் இட் கேன் பி ஃபிசிக்கல், ஓகேவா, பிஹேவியரல் ஆர் மெக்கானிக்கல், எப்படி வேணாலும் இருக்கலாம். இல்லை கெமிக்கலாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலை வருது அப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது தான் அடாப்டேஷன். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல டெசிடியஸ் ஃபாரஸ்ட் என்ன பண்ணுது, லீவ்ஸை வந்து செட் பண்ணிடுது. ஓகேவா? ஸோ டாமினன்ட் டைப்பு லார்ஜஸ்ட், அதாவது இந்தியாவில் அதிகமாக என்ன ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னா டெசிடியஸ் ஃபாரஸ்ட் தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ராபிக், இதோட ஃப்ளோராமா என்னென்ன ஃப்ளோரா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டீக்கு, சாலு, சாண்டல்வுட்டு, சிஷம், பேம்பு, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லைட்டாக ஒரு ரீட் விட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபிலிம்ஸில் டக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்டுடலாம், டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரீ ஸ்பீசிஸ்லாம் என்னென்ன, இல்லை ஃப்ளோரா அண்ட் ஃபானா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஈஸியாக ஏதோ ஒரு விஷயம் நம்ம எலிமினேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மற்ற விஷயம் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது கூட நல்லது தான். ஏன்னா அடிக்கடி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறா, ரொம்ப ஃபேக்சுவலாக. ஓகே. அதை என்வரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரீ ஸ்பீசிஸை வச்சும் அனிமல் ஸ்பீசிஸை வச்சு கேட்குறது நிறைய இருக்குது. அட்லீஸ்ட் என்னென்னா நியூஸில் வர ட்ரீ ஸ்பீசிஸையும் அனிமல் ஸ்பீசிஸையும் மட்டுமாவது பார்த்து அது எதுக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன ஃபானா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டைகர் இருக்குது, லெப்பார்ட் இருக்குது, வைல்டு டாகு, ஸ்லாத் பியர், இதெல்லாம் இருக்கக்கூடியது. ஸ்லாத் பியரை பற்றி பார்த்து வச்சுக்கோங்க, லெப்பார்டு பற்றி பார்த்து வச்சுக்கோங்க, டைகர் பற்றி பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 3 ஸ்பீசிஸ் ரொம்ப முக்கியமானது. அதாவது பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டைகரோட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் என்ன, சைட் ஸ்டேட்டஸ் என்ன, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் நம்ம அதில் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ லேட்டர் கிளாஸஸில் அதுவும் வரும். இருந்தாலும் நமக்கு லைட்டாக ரிசர்ச் பண்ணி வச்சுக்கிறது நல்லது இல்லையா? ரிசர்ச் பண்ணிடக்கூடாது உட்காந்து டைகரில். ஓகே. லைட்டாக இந்த ஃபேக்ட் மட்டும் ஐயூசிஎன் ஸ்டேட்டஸு, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டோட ஸ்டேட்டஸு ப்ளஸ் சைட்ஸோட ஸ்டேட்டஸ், இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. கன்சர்வ் பண்ணுறதுக்கு இந்தியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி லைட்டாக. ஓகே. இந்த 3 ஸ்பீசிஸ்க்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்டோட யூனிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட் எக்கனாமிக்கலி வேல்யூபிள் ஃபாரஸ்ட். ஓகேவா? டிம்பர் சோர்ஸ் எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்னா இங்கேருந்து தான் வருது. இப்போது ஏன் வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது ஈஸ்டர்ன் காட்ஸில் தான் அதிகமாக, ஆந்திரா இந்த மாதிரி ரீஜனில் தான் அதிகமாக டீக்கு மரம், ஓகேவா, ஸோ இதெல்லாம் அதிகமாக நடக்குது. சாண்டல்வுட்டு இதெல்லாம் அதிகமாக இருக்குது, அதுக்கு டிமாண்டும் அதிகமாக இருக்குது. ஏன்னா அதோட ஹார்ட்னஸ் ரொம்ப அதிகம். ஓகேவா? கம்பேர் டு என்னன்னு பார்த்தோன்னா வெஸ்டர்ன் காட்ஸை வெஸ்டர்ன் சைடு, கேரளா சைடில் இருக்கக்கூடிய ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது ஈஸ்டர்ன் காட்ஸ்லையும் ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ்லையும் இருக்கக்கூடிய ட்ரீஸ்க்கு ஹார்ட்னஸ்லாம் அதிகம். ஏன் அதிகம் அப்படின்னா அது வாழ்கிறதே எப்படி இருக்குது, ஒரு ரெயின்ஃபால் கம்மியாக ஒரு ஹார்ஷான கண்டிஷனில் வாழ்கிறதுனால அதுக்கு ப்ரொடக்டிவிட்டியும் அதோட டியூரபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் என்னவா இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு டிம்பர் சோர்ஸாக இருக்குது. என்ன? மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரீ ஸ்பீசிஸ். நெக்ஸ்ட்டு ட்ராபிக்கல் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஓகேவா? மாய்ஸ்ட் அப்படின்றது என்ன, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ட்ராபிக்கல் மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். மாய்ஸ்ட்னா சம் கைண்ட் ஆஃப் வாட்டர் அதில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னா வாட்டர் அதை விட கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ரெயின் ஷேடோ ஏரியாஸ் ஆஃப் டெக்கான் ரீஜன். ரெயின் ஷேடோ ஏரியா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா முதல்ல. ஓகேவா? ஃபஸ்ட்டு கேரளாவில் மான்சூன் ஃபஸ்ட்டு ஹிட் ஆகும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் மேக்ஸிமம். ஓகேவா? ஸோ இல்லை அப்படின்னா தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் இங்கே தான் கேரளா இருக்குது, இங்கே தமிழ்நாடு இருக்குது, இந்த இடத்துல தமிழ்நாடு இருக்குது, இப்படி இருக்குது, இங்கே வந்து கேரளா இருக்குது, இங்கே கர்நாடகா. ஓகேவா? ஸோ இப்போது என்ன நடக்கும் அப்படின்னா மான்சூன் வந்து இந்தியன் ஓஷன் அரேபியன் சீலேருந்து வரும் மான்சூன் ஏர். இது ஜாகிரஃபியில் இதோட கிளைமேட்டாலஜி படிக்கும்போது மான்சூன் எப்படி கிரியேட் ஆகுது அதெல்லாம் தெளிவாக படிக்கும். இப்போதைக்கு மான்சூன் வந்து கேரளாவில் ஹிட் ஆகுது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். மான்சூன் ஏர் வந்து வரும்.
அந்த ஏர் வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ஓஷனில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர்ஸை எடுத்துகிட்டு வரும் அந்த ஏர் கூட. ஓகேவா? அந்த மாய்ஸ்சர் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கேரளா சைடு வந்து மழை பெய்யும் அதிகமாக. ஓகே, அந்த மாய்ஸ்சரை கேரளாவில் வந்து கொட்டிடும். கேரளாவில் அது என்னவா பெய்யும் அப்படின்னா ரெயின்ஃபாலாக பெய்யும். அதுதான் ஜூனில் மான்சூன் வருது. ஓகே, மான்சூன் அதை தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். கேரளாவில் வெஸ்டர்ன் காட்ஸில் பேஞ்சிட்டு வெஸ்டர்ன் சைடாக வெஸ்டர்ன் காட்ஸில் பேஞ்சிட்டு அடுத்து இந்த ஏர் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பால்காட் கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் இருக்குது, பாலக்காடு கேப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அந்த கேப் வழியாக தமிழ்நாட்டுக்குள்ளே வரும். தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது ஆல்ரெடி வச்சிருக்க மாய்ச்சர் எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், இந்த இடத்துலேயே பெஞ்சிட்டு வந்துடும், கேரளாலே பெஞ்சிட்டு வந்துடும். அப்போ வரும்போது ரொம்ப கம்மியான மாய்ச்சர் தான் தமிழ்நாட்டுக்கு வரும். அப்போ மழை எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ தமிழ்நாட்டில் என்ன இருக்கும், ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கும். ஓகே, அதாவது மாய்ச்சர் வந்து இந்த இடத்துல எல்லா மழையும் பெஞ்சிருது. அப்போ ரிமைனிங் வர ஏரில் ரொம்ப கம்மியான மாய்ச்சர் தான் இருக்கும். அதனால தமிழ்நாட்டுக்கு மழை பெய்யாது. அதனால தான் ஜூன் மான்சூன் ஆன்செட் ஆகும்போது சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கு தமிழ்நாட்டுக்கு மழை பெய்யாது. ஓகேவா? ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூனில் தான் மழை பெய்யும். அதோட மெக்கானிசம் என்னென்னு அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரீஜன்லாம் ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் ஃபார்ம் ஆகுது. மத்திய பிரதேஷ், குஜராத் இந்த ரீஜன்லாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட ரெயின்ஃபால் வந்து 70 to 100 சென்டிமீட்டர். ட்ரீஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டராக இருக்கும், சின்ன சின்ன ட்ரீஸாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபியூ ஸ்பீசிஸ் தென் மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான ட்ரீஸ் தான் இருக்கும். இப்போ கேரளா சைடு போனோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக ட்ரீ இருக்கும், எல்லாமே க்ரீனரியாக இருக்கும். எல்லா ட்ரீஸுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா டாலாக இருக்கும் கேரளாவில் கொஞ்சம். அதே தமிழ்நாடு நீலகிரி சைடு வந்தோம் அப்படின்னா ட்ரீஸோட டால்னஸ் வந்து கம்மியாயிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோரா என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது டீக்கு, தெண்டு, பலாஸ், பெல் இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க லைட்டாக. ஓகேவா? அடுத்து ஃபானா அனிமல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா பிளாக் பக்கு, நில்கை, லாங்கூர், ஜாக்வல் இதெல்லாம் வந்து ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட் ஸ்பீசிஸ். ஓகேவா? இதோட யூனிக் கேரக்டர் என்ன அப்படின்னா மோஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டட் ஃபாரஸ்டர்மா. ஏன் மோஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டட் ஃபாரஸ்ட்? ஏன்னா அக்ரிகல்ச்சர் கிளியரன்ஸ், இங்கே தான் அக்ரிகல்ச்சர் நிறைய நடக்குது. அதனால ஏன்னா ரொம்ப அடர்ந்த காடை போய் நம்ம என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. ஸோ இது ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிராபிக்கல் தான் ஃபாரஸ்ட். அதாவது டிராபிக்கல் ரீஜனில் இருக்கக்கூடிய தான் ஃபாரஸ்ட். தாள்னா முச்செடி அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஓகே, முட்கள் நிறைய இருக்கிறது. ஓகே, லீவ்ஸ் வந்து மாடிஃபை ஆகுறது, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தான் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிராபிக்கல் தான் ஃபாரஸ்ட் அப்படின்றது டிராபிக்கல் ரீஜன்னா எந்த லேட்டிடியூட்லேருந்து எந்த லேட்டிடியூட், 0லேருந்து 30 டிகிரி நார்த் அண்ட் சவுத் வரைக்கும் இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிராபிக்கல் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிராபிக்கல் ரீஜனில் இருக்கக்கூடிய தான் ஃபாரஸ்ட் முள்செடியை தான் டிராபிக்கல் தான் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டிராபிக்கல் தான் ஃபாரஸ்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது, குஜராத் அண்ட் ட்ரை ஏரியாஸ் ஆஃப் பஞ்சாப், ரெயின் ஷேடோ ஏரியாஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ்லையுமே தான் ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? வெஸ்டர்ன் காட்ஸோட ரெயின் ஷேடோ ஏரியாஸ். அப்போது ரெயின் ஷேடோ ஏரியாஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ்னால் எந்த பக்கம், தமிழ்நாடு பக்கம். ஓகே, நீலகிரி சைடு. ஓகே, நம்ம பக்கம் இருக்கக்கூடிய அதாவது ஈஸ்டர்ன் சைடு ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகேவா? ஸோ அந்த பக்கம் இருக்கக்கூடியது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெயின் ஷேடோ ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ரீஜன்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா டிராபிக்கல் தான் ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் லெஸ் தென் 70 சென்டிமீட்டர். ரெயின்ஃபால் வந்து லெஸ் தென் 70 சென்டிமீட்டர். அதிகமாக டெம்பரேச்சர் இருக்கும், எரிடிட்டி அதிகமாக இருக்கும். எரிடிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா சாயிலோட மாய்ச்சர் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஏரிட் கண்டிஷன் அப்படின்னா சாயிலோட மாய்ச்சர் வந்து கம்மியாக இருக்குது. ஏன் சாயிலோட மாய்ச்சர் கம்மியாக இருக்கும்? டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால எவாபரேஷன் அதிகமாக நடக்கும். எவாபரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால சாயிலோட மாய்ச்சர் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டிராபிக்கல் தான் ஃபாரஸ்டோட ஃபீச்சர்ஸ்மா. முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா ஜீரோஃபைட்டிக் வெஜிடேஷன். ஜீரோஃபைட்டிக் வெஜிடேஷன் அப்படின்றது ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து தன்னோட அதாவது என்னென்னா அந்த ட்ரை சீசனுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணி, அதுதான் ஜீரோஃபைட்டிக் வெஜிடேஷன். இங்கே இருக்கக்கூடிய பிளான்ட் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ட்ரை சீசனுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல உயிர் வாழும். ஓகேவா? ஸோ இதை ப்ரிலிம்ஸில் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஜீரோஃபைட்டிக் வெஜிடேஷன், ஜீரோஃபைட்டிக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேபி டெஃபினிஷன் கூட கேட்கலாம் சம்டைம்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்கேட்டர்டு ட்ரீஸ் இருக்கும். ஸ்டண்டட் ட்ரீஸ்னா என்ன, ரொம்ப சின்னதாக இருக்கும் ட்ரீஸு. ஓகேவா? ஸோ ஸ்பைன்ஸ் இருக்கும், நிறைய முள் இருக்கும் அந்த ட்ரீஸில். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம இழந்த மரம்லாம் பார்த்துருப்போம் இல்லையா?
ஸோ இலந்த மரத்தில் என்ன இருக்கும், நிறைய முட்கள் இருக்கும், ஸ்டண்டடாக இருக்கும், சின்னதாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோராமா என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா அகேஷியா, கேக்டஸ், கெஜ்ரி, யுஃபோர்பியா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதில் அகேஷியா அண்ட் கேக்டஸை மட்டும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? என்னென்ன எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபானா அப்படின்னு பார்க்கும்போது கேமல், டெசர்ட் ஃபாக்ஸு, சிங்காரா, ஸ்பைனி டெய்ல்டு, லிசார்ட். ஸோ இதோட யூனிக் கேரக்டர் என்ன அப்படின்னா டாமினேட்டட் பை ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ் வித் வாட்டர் ஸ்டோரேஜ் அடாப்டேஷன்ஸ். ஓகேவா? ஸோ ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கும், வாட்டர் அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். வாட்டர் அவைலபிலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த டைமை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து மேனேஜ் பண்ணி உயிர் வாழும். எப்படி உயிர் வாழும் அப்படின்னா அதுக்கிட்ட ஒரு அடாப்டேஷன் டெக்னிக் இருக்கும். அந்த அடாப்டேஷன் டெக்னிக் என்ன அப்படின்னா வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அதுக்குள்ளே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கள்ளிச்செடி பார்த்துருப்போம் இல்லையா, சப்பாத்தி கள்ளி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம். ஸோ அந்த கல்லியில் என்ன இருக்கும் அப்படின்னா வெட்டி பார்த்தோம் அப்படின்னா வெளியே காஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வெட்டினோன்னா எப்படி இருக்கும், ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். ஸோ தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சோம். ஓகேவா? இல்லைன்னா டிஸ்கவரி சேனலில் மேன் வெர்சஸ் வைல்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போகும். அவர் தண்ணி வரல அப்படின்னா இந்த கள்ளிச்செடியை வெட்டி தான் வந்து தண்ணி யூஸ் பண்ணி குடிச்சிட்டு இருப்பார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட் என்ன அப்படின்னா லிட்டோரல் அண்ட் ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? லிட்டோரல் அப்படின்னாவே ஓஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஓகேவா, பே ஆஃப் பெங்கால் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, அரேபியன் சி இருக்கும் இல்லையா, இந்த ரெண்டு சைடும் இருக்கக்கூடிய, ஓகேவா, லிட்டோரல் அப்படின்னாவே ஓஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லேண்ட் மாசஸ், சீக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லேண்ட் மாசஸ் தான் லிட்டோரல் அப்படின்னு சொல்லுவோம். லிட்டோரல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லிட்டோரல் ஸ்டேட்ஸ் அப்படின்னா எந்தெந்த ஸ்டேட்ஸ் எந்தெந்த கண்ட்ரிலாம் ஓஷனை நோக்கி ஓஷனுக்கு பக்கத்தில் இருக்கோ இல்லை ஓஷன் பார்டர் இருக்கோ அது எல்லாமே லிட்டோரல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி லிட்டோரல் ஃபாரஸ்ட் அப்படின்னா ஓஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது. ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட் அப்படின்றது அதே தான், தண்ணி நிற்கக்கூடிய ஃபாரஸ்ட். ஓகே, ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட் அண்ட் மேங்க்ரோவ்ஸ், இது ரெண்டையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜென்ரலாக மேங்க்ரோவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், லிட்டோரல் ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட். ஸோ இதோட லொக்கேஷன் அண்ட் கிளைமேட் அப்படின்னு பார்க்கும்போது லொக்கேஷன் எங்கே இருக்குது, சுந்தர்பன்ஸ், வெஸ்ட் பெங்கால். ஓகே, வெஸ்ட் பெங்காலில் சுந்தர்பன்ஸு, கோதாவரி, கிருஷ்ணா, மகாநதி அண்ட் காவேரி, அந்தமான் டெல்டாஸ். இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே என்னென்னா ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட்டு, லிட்டோரல் ஃபாரஸ்ட். ஓகே, அங்கே இருக்கக்கூடிய ட்ரீஸ் எல்லாமே. ஸோ கிளைமேட் அப்படின்னு பார்க்கும்போது டைடல் அண்ட் கோஸ்டல் சலைன்மா. டைடல் அப்படின்றது என்னன்னா அதாவது டைடல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று படிப்போம். ஓகே, அதாவது என்னென்னா சீ லெவல் வந்து ரைஸ் ஆகும். எப்போ ரைஸ் ஆகும் அப்படின்னா, எதனால் ரைஸ் ஆகும் அப்படின்னா சன் அண்ட் மூனோட கிராவிடேஷனல் புல்லுனால. ஓகே, இது ஜாகிரஃபியில் தெளிவாக படிப்போம். ஓகே, டைட்ஸ்னா என்ன, ஓகே, எப்போ அந்த டைடு கிரியேட் ஆகும், ஸ்ப்ரிங் டைட்னா என்ன, நீப் டைட்னா என்ன, இதெல்லாம் ஜாகிரஃபியில் படிப்போம். ஓகே, இப்போதைக்கு டைடல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சன் அண்ட் மூனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால சீ லெவல் வந்து ரைஸ் ஆகிறது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கலாம் தண்ணி. ஓகேவா? அதாவது சீயோட வாட்டர் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போது எனக்கு அதாவது என்னென்னா சன் அண்ட் மூனோட கிராவிடேஷனல் புல்லுனால வாட்டரோட லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா வாட்டர் என்ன ஆகும், உள்ளே இனண்டேட் ஆகும், அதாவது உள்ளே வரும், லேண்டுக்குள்ளே வரும். அப்போ லேண்டுக்குள்ளே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட், நீர் தேக்கங்கள் வந்து அதிகமாகும், அதனால சில ஃபாரஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். அதுதான் லிட்டோரல் அண்ட் ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட். ஓகேவா? ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சால்ட் டாலரன்ட் ஸ்பீசிஸ் இருக்கும். ஓகேவா? சால்ட் டாலரண்ட்னா ஒரு சில ஸ்பீசிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உப்பு தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அந்த உப்பு தண்ணிலேயே வளரும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹாலோஃபைட்டிக். ஹாலோ அப்படின்னா சால்ட்னு அர்த்தமா. ஓகே, ஃபைட்டிக்னா பிளான்ட். இப்போ ஹாலோஃபைட்டிக் ஸ்பீசிஸ் அப்படின்னா சால்ட்டை டாலரேட் பண்ணி வளரக்கூடியது தான் ஹாலோஃபைட்டிக். ஓகேவா? ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஏரியல் ரூட்ஸ் இருக்கும். ஏரியல் ரூட்ஸ் அப்படின்னா இப்போ ட்ரீ பிளான்ட் இங்கே இருக்கும், தண்ணி இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். ட்ரீ வந்து ரூட்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். ஸோ இது ஏரேஷன் பண்ணுறதுக்காக ரூட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வெளியே முளைச்சி வரும், இப்படி வரும் மேலே. எதுக்காக அப்படின்னா அது ஏரேஷன் தேவைப்படும் அப்படின்றதுக்காக. அதனால தான் ஏரியல் ரூட்ஸ் வந்து அங்கே இருக்கும் ஸ்வாம்ப் அண்ட் லிட்டோரல் ஃபாரஸ்ட்டில். இதெல்லாம் இதோட யூனிக் ஃபீச்சர்ஸ். ஏரியல் ஃபாரஸ்ட் அப்படின்றதுலாம், ஏரியல் ரூட்ஸ் அப்படின்றதுலாம் இதோட யூனிக் ஃபீச்சரு பிலிம்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நிமட்டோஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். நிமட்டோஃபோர்ஸ் அப்படின்றது லிட்டோரல் அண்ட் ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரீஸு தன்னோட வேரை வந்து பார்த்தோன்னா தண்ணிக்கு மேலே அனுப்புறது தான் என்னென்னா நிமட்டோஃபோர்ஸ் அப்படின்றது. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா ஏரேஷனுக்காக. ஓகேவா? ஈஸியாக ப்ரீத் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்காக. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நர்சரி கிரவுண்ட்ஸ் ஃபார் ஃபிஷஸ் அண்ட் ப்ரொடெக்ட் கோஸ்ட் லைன்ஸ். கோஸ்ட் லைன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபாரஸ்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஃபிஷ் வளர்க்குறதுக்கு, ஸ்ட்ரிம் ஃபார்மிங், ஓகே, ஸ்ட்ரிம் கல்ச்சர், இதெல்லாம் பண்ணுறதுக்கும் சின்ன சின்ன ஃபிஷஸ் வளர்க்குறதுக்கும் இந்த ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப தேவைப்படுது. ஓகேவா?
நெக்ஸ்ட்டு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அதாவது மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னாலும் ஸ்வாம்ஸ் அண்ட் லிட்டோரல் ஃபாரஸ்ட்னாலும் ஒன்று தான் சொல்லணும். ஓகேவா? அதில் பயோடைவர்சிட்டி எப்படி இருக்குது, என்னென்ன ஃப்ளோரா இருக்குது, என்னென்ன ஃபானா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபானா இருக்குது அப்படின்னா ராயல் பெங்கால் டைகர் எங்கே இருக்கும், வெஸ்ட் பெங்காலில் இருக்கும். வெஸ்ட் பெங்காலில் நம்ம என்ன லிட்டோரல் ஃபாரஸ்ட் பார்த்தோம், சுந்தர்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் இல்லையா. வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் என்னென்னா லிட்டோரல் ஃபாரஸ்ட். ஓகேவா? லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் என்ன அப்படின்னா சுந்தர்பன் தான். அங்கே என்ன இருக்குது அப்படின்னா ராயல் பெங்கால் டைகர் இருக்கும். ஜென்ரலாக டைகர் எங்கே இருக்கும் அப்படின்னா அரிட் ரீஜன்லையும் கிராஸ்லேண்ட்ஸ்லையும் தான் இருக்கும். ஓகேவா? ஒன்லி டைகர் எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்வாம்ஸ் அண்ட் லிட்டோரல் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடியது ராயல் பெங்கால் டைகர் மட்டும்தான். ஓகே, அதை தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் கேட் இருக்கும், எஸ்டோரைன் இருக்கும், குரோக்கடைல் இது எல்லாமே இருக்கும். ஃப்ளோரா அப்படின்னு பார்க்கும்போது சுந்தரி, தென் அவிசீனியா, அதுக்கப்புறம் ரைசோபோரா, தென் சொனரேஷியா. ஓகே, யூனிக் கேரக்டர் அப்படின்றது இந்தியா ஹேஸ் த லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இன் த வேர்ல்டு. அது என்ன அப்படின்னா சுந்தர்பன்ஸ் இன் வெஸ்ட் பெங்கால். ஓகேவா? ஸோ அதுவும் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டில் ஒன்று அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னா என்னன்னு முன்னாடியே சொல்லிட்டோம். ஓகேவா? ஸ்பீசிஸ் ரிச்னஸும் எண்டமிசமும் எங்கே அதிகமாக இருக்கோ அதுதான் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ். சுந்தர்பன்ஸும் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டில் ஒன்று அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்தியாவில் மொத்தம் 4 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இருக்குது, அதில் சுந்தர்பன்ஸும் ஒன்று. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மவுண்டைன் ஃபாரஸ்ட். மவுண்டைன்னா ஒன்றும் இல்லை, மவுண்டைனில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட். ஓகேவா? இது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா லாட்டிடியூட்ஸை பொறுத்து இருக்கும், சாரி ஆல்டிடியூட்ஸை பொறுத்து இருக்கும். சரியா? ஆல்டிடியூட் அப்படின்றது என்னென்னா ஹைட்டு. ஸோ ஃபூட்டில்ஸில் இருக்கிறது ஸ்பீசிஸ் ரிச்னஸ் அதிகமாக இருக்கும், மிடில் லெவலில் போகும்போது கொஞ்சம் கம்மியாகும். ஹையர் லெவலில் போயிட்டே இருக்கும்போது கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னா ட்ரீயோட ஸ்பீசிஸும் கம்மியாகும், அனிமல் ஸ்பீசிஸும் கம்மியாகும், பயோடைவர்சிட்டி மொத்தமாகவே கம்மியாகும். ஓகேவா? ஸோ அப்போது ஒரு ஹில்ஸோட லோவர் ரீஜனில் இருக்கக்கூடியது பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்கும், ஹையர் செல்ஃப் போக பயோடைவர்சிட்டி என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா மவுண்டைன் சப்ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் அப்படின்றது. மவுண்டைன் சப்ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் அப்படின்றது ஹிமாலயன் ஃபூட்டில்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட், அதாவது 1000 1500 மீட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சப்ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட், மவுண்டைன் சப்ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ கிளைமேட் அப்படின்னு பார்க்கும்போது சப்ட்ராபிக்கல், ரெயின்ஃபால் வந்து 75 150 சென்டிமீட்டர்ஸ். ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட் லீஃப் எவர்கிரீன் ஸ்பீசிஸாக இருக்கும். ஓகே, சப்ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் தான், இருந்தாலும் என்னவாக இருக்கும் அப்படின்னா ப்ராட் லீஃப் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஏன் அப்படின்னா மான்சூன்னால. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சட் ஃபாரஸ்ட்டாகவும் இருக்கும். மிக்சட் ஃபாரஸ்ட்னாவே என்ன அர்த்தம், எவர்கிரீனும் ப்ளஸ் டெசிடியஸ் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளோரா என்ன இருக்கும் அப்படின்னா ஓக், செஸ்னட், சால் இதெல்லாம் எங்கே இருக்கும், இந்த பிளான்ஸ் எல்லாமே ஹிமாலயன் ஃபூட்டில்ஸில் அதாவது மவுண்டைன் சப்ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்ன ஃபானா இருக்கும் அப்படின்னா ஹிமாலயன் பிளாக் பியர், பார்க்கிங் டீர் இருக்கும். நெக்ஸ்ட் யூனிக் கேரக்டர் லோவர் ஹிமாலயன் ஈகோசிஸ்டம், அதாவது பிளெண்டிங் டிராபிக்கல் அண்ட் டெம்பரேட். லோவர் ஹிமாலயன் ஈகோசிஸ்டம் அப்படின்னா ஹிமாலயன் ரீஜியனோட அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஈகோசிஸ்டம் இது. ஓகேவா? பிளெண்டிங் டிராபிக்கல் அண்ட் டெம்பரேட் ஃபாரஸ்ட். டிராபிக்கல் ஃபாரஸ்ட்டும் டெம்பரேட் ஃபாரஸ்ட்டும் ஒரு மாதிரி பிளெண்டடாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மவுண்டைன் டெம்பரேட் ஃபாரஸ்ட்னா என்ன அப்படின்றது, முன்னாடி சப்ட்ராபிக்கல் பார்த்தோம், இப்போ மவுண்டைன் டெம்பரேட் ஃபாரஸ்ட். இதோட லொக்கேஷன் எங்கே அப்படின்னா ஹிமாலயாஸில் 1500 3000 மீட்டர்ஸ் வரைக்கும் அந்த ஹைட்டில் இருக்கக்கூடியதை மவுண்டைன் டெம்பரேட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். கிளைமேட் அப்படின்னு பார்க்கும்போது ரெயின்ஃபால் 100 200 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும், கோல்டு வின்டர்ஸ் இருக்கும். வின்டர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஹைட்டு இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் கம்மியாகிட்டு இருக்கும். ஓகேவா? டென்சிட்டி வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் கம்மி ஆகுது அப்படின்னா என்ன ஆகும், கோல்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ அதுதான், அப்போ கோல்டு வின்டர் வந்து கிரியேட் ஆகும். ஃபீச்சர்ஸ் அப்படின்றது கோனிஃபெரஸ் ட்ரீஸ் வந்து டாமினண்ட்டாக இருக்குமா. ஆல்ரெடி நம்ம கோனிஃபெரஸ் ட்ரீஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். ஓகேவா? லீவ்ஸ் வந்து எப்படி இருக்கும், நீடில் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? நீடில் ஷேப்பில் இருக்கும். ஏன் நீடில் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா அங்கே வந்து என்ன இருக்காது அப்படின்னா சன்லைட் அதிகமாக இருக்காததுனால, டெம்பரேச்சர் அதிகமாக இல்லாததுனால எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் நடக்காது, டிரான்ஸ்பிரேஷன் அதிகமாக நடக்காது. ஸோ அந்த தண்ணியை இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட ஷேப்பை மாற்றிக்கும். இது ஒரு அடாப்டேஷன் மெக்கானிசம், அவ்வளோதான். ஓகே, கோனிஃபெரஸ் ட்ரீஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஃப்ளோரா அப்படின்னு பார்க்கும்போது பைனு, தியோதர், சில்வர் ஃபிர், ஸ்ப்ரூஸ் இதெல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபானா அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னோ லெப்பார்ட் இருக்கும், ரெட் பாண்டா இருக்கும், ஹிமாலயன் மோனல் இருக்கும். ஓகேவா? ஸ்டேட் பேர்ட் ஆஃப் உத்தரகாண்ட். ஹிமாலயன் மோனல் அப்படின்றது ஸ்டேட் பேர்ட் ஆஃப் உத்தரகாண்ட் அப்படின்றது ஒரு ஃபேக்ட், அதை பார்த்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஸ்னோ லெப்பார்டு பற்றி ஃபேக்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது. ஓகே, ஸோ ஸ்னோ லெப்பார்டு பற்றி. ஓகே, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் எங்கே இருக்குது, சைட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் யூனிக் கேரக்டர் அப்படின்றது பார்த்தோன்னா இந்தியாவோட மெயின் கோனிஃபரஸ் பெல்ட் டிம்பர் சோர்ஸ். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கோனிஃபரஸ் பெல்ட் ஒன்று இருக்குது அப்படின்னா அது இந்த ரீஜன் தான். ஓகே, மவுண்டன் டெம்பரேட் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சப்அல்பைன் அண்ட் ஆல்பைன் ஃபாரஸ்ட் அப்படின்றது லொக்கேஷன் வந்து 3000லேருந்து 3500 மீட்டர்ஸில் இருக்கக்கூடியது. ஹிமாலயன் நான் சொல்கிறது ஹிமாலயாவோட ஹைட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 1000லேருந்து 1500 வரைக்கும் என்ன சொன்னோம், மவுண்டன் சப்ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொன்னோம். 1500லேருந்து 3000 வரைக்கும் என்ன சொன்னோம், ஸோ டெம்பரேட் ஃபாரஸ்ட் சொன்னோம் இல்லையா. ஸோ அடுத்தது 3000லேருந்து 3500 வரைக்கும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆல்பைன் அண்ட் சப்அல்பைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ கிளைமேட் அப்படின்னு பார்க்கும்போது ஹார்ஷ் வின்டர் இருக்கும். ஓகேவா, ஸ்னோஃபால் இருக்கும். ஷார்ட் சம்மர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஒன் மந்த் இருக்கிறதே அதிகம் தான். நமக்கு 1 மந்த் அதிகம், அவங்களுக்கு ஒரு 15 டேஸ் இருக்கிறதே அதிகம் தான். ஸோ ரொம்ப ஷார்ட்டான சம்மராக இருக்கும். ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டண்டட் கோனிஃபெரஸ், ஜுனிப்பர், பிர்ச்சு, ரோடோடென்ட்ரான்ஸு, அல்பைன் போஸ்டர்ஸ் இருக்கும். புக்யால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஒன்று உத்தரகாண்டில் இருக்கும். ஓகே, ஹையர் ஆல்டிடியூட்ஸில். புரிஞ்சுதா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஃப்ளோரா, அதாவது என்னென்னா பிளான்ட்ஸ். என்னென்ன பிளான்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ட்வார்ஃப் வில்லோ, ஜுனிப்பர், ரோடோடென்ட்ரான், இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபானா அப்படின்றது மஸ்க் டீர் இருக்கும், ஹிமாலயன் தார் இருக்கும், ஐபெக்ஸ் இருக்குது, ஸ்னோ லெப்பார்ட் இருக்குது. இது எல்லாத்தையும் லைட்டாக என்ன பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா ரீட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிற ஸ்பீசிஸ்க்கு மட்டும் என்ன பண்ணுங்கள், IUCN வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் எங்கே இருக்குது, சைட்ஸோட ஸ்டேட்டஸில் எங்கே இருக்குது அதை மட்டும் தெரிஞ்சு. யூனிக் கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் டிரான்சிஷன் ஃப்ரம் ஃபாரஸ்ட் டண்ட்ரா டு வெஜிடேஷன். அதாவது ஃபாரஸ்ட்லேருந்து டண்ட்ரா வெஜிடேஷனுக்கான ஒரு டிரான்சிஷன் ஸ்டேஜ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆல்பைன் அண்ட் சப்அல்பைன் ஃபாரஸ்ட் அப்படின்றது. ஸோ தண்ட்ரா ரீஜன்னா ஆல்ரெடி என்னன்னு நமக்கு தெரியும். இப்போ லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம். தண்ட்ரா ரீஜன் அப்படின்னா ஃபுல்லாகவே என்ன இருக்கும், ஸ்னோவால் கவராக இருக்கிறது தான். ஓகே, அங்கே போனாவே என்ன தான் இருக்கும், ஸ்னோ மட்டும்தான் இருக்கும், பெர்மாஃப்ராஸ்ட் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. சப்அல்பைனில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபாரஸ்ட்டும் இருக்கும். ஃபாரஸ்ட்னா ரொம்ப ஃபாரஸ்ட்டாக இருக்காது. ஓகே, கோனிஃபெரஸ் ட்ரீயே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ப்ளஸ் சின்ன சின்ன கிராஸஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா இது இருக்கும், பெர்மாஃப்ராஸ்ட் இருக்கும். இந்த பெர்மாஃப்ராஸ்ட்டுக்கும் டண்ட்ரா ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டண்ட்ரா ரீஜியனுக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய மவுண்டன் கிளைமேட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது தான் ஆல்பைன் அண்ட் சப்அல்பைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் ஆல்பைன் அண்ட் சப்அல்பைன் ஃபாரஸ்ட்டை என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிரான்சிஷன் ஜோன் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா. முன்னாடி சொன்னோம் இல்லையா, எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டுக்கும் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிரான்சிஷன் ஜோன் தான் செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதே மாதிரி தான் தண்ட்ரா ரீஜியனுக்கும் மவுண்டன் ஃபாரஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிரான்சிஷன் ஜோன் தான் ஆல்பைன் அண்ட் சப்அல்பைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபை, அதாவது ஒன்றும் இல்லை, இன்ன வரைக்கும் பார்த்தது எல்லாத்தையும் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்கும், மோர் தென் 200 சென்டிமீட்டர் இருக்கும். லொக்கேஷன் வெஸ்டர்ன் காட்ஸ், நார்த் ஈஸ்ட் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் இருக்கும். யூனிக் கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது ரிச்சஸ்ட் பயோடைவர்சிட்டி, டென்ஸ் கெனாப்பி இருக்கும் அப்படின்னு அங்கேயே பார்த்தோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்றது 150லேருந்து 200 சென்டிமீட்டர் இருக்கும். நார்த் ஈஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. மிக்ஸ் ஆஃப் எவர்கிரீன் அண்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டும் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டும் மிக்ஸ் ஆகிருக்கும். மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்றது 100லேருந்து 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கும். சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் இந்தியாவில் இருக்கக்கூடியது. ஓகேவா. ஸோ தென் மோஸ்ட் வைட் ஸ்ப்ரெட்டு டிம்பர், அதாவது டிம்பர் சோர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம எங்கே போகணும் அப்படின்னா மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஓகேவா. ஸோ ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 70லேருந்து 100 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கும். மத்திய பிரதேஷ், குஜராத், தமிழ்நாடு இது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா ரெயின் ஷேடோ ரீஜியனில் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எக்கனாமிக்கலி எக்ஸ்ப்ளாய்டட் ஷார்ட் ட்ரீஸ், சின்ன சின்ன ட்ரீஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து தான் ஃபாரஸ்ட்டு லெஸ் தென் 70 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால், ராஜஸ்தான், குஜராத்தில் இருக்கக்கூடியது. ஜீரோஃபைட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே டெஃபினிஷன் சொல்லிட்டோம். டெசர்ட் வெஜிடேஷன், அதிகமாக டெசர்ட் வெஜிடேஷன் இருக்கும் தான் ஃபாரஸ்ட்டில். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு மேங்க்ரோவ்ஸ் அப்படின்றது டைடல் ஏரியாஸ்னால் நம்ம ஆல்ரெடி என்னன்னு சொல்லிட்டோம், டைடல் ஃபோர்ஸ் மூலமாக அஃபெக்ட் ஆகக்கூடியது தான். இப்போ டைட்ஸ் அப்படின்னாவே என்னென்னா சன் அண்டு மூனோட கிராவிடேஷனல் புல்லுனால சீ லெவல் ரைஸ் ஆகிறது தான் டைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு ரீஜனில் சீ லெவல் ரைஸ் ஆகுது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய லேண்ட் என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா இனண்டேட் ஆக ஆரம்பிக்கும். அது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா ஸ்வாம்ஸு, மேங்க்ரோவ்ஸ் இதெல்லாம் ஃபார்ம் ஆகும். அங்கே ஃபாரஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சுந்தர்பன்ஸு, டெல்டாஸ் இதெல்லாம். யூனிக் கேரக்டர் ஹாலோஃபைட்ஸ் அப்படின்றது. அப்போது ஹாலோஃபைட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா மேங்க்ரோவ்ஸில் இருக்கும்னு சொல்ல தெரியும். ஓகேவா. ஹாலோஃபைட்ஸ் அப்படின்றது நம்ம என்ன சொன்னோம், சலைன் ரீஜியனுக்கு, அதாவது சலைன் வாட்டருக்கு என்னவா இருக்கும்,
ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் இல்லை டாலரண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஏரியல் ரூட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றது. ஏரியல் ரூட்ஸ்க்கு இன்னொரு பேர் ஒன்று பார்த்தோம் இல்லையா, நிமட்டோபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நிமட்டோபோர்ஸ்னாலும் ஏரியல் ரூட்ஸ்னாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ மவுண்டைன் சப்ட்ராபிக்கல் அப்படின்றது 1000லேருந்து 1500 மீட்டர் ஹிமாலயன் ஃபூட்டில்ஸில் இருக்கும். ஓக்ஸு, டிரான்சிஷனல் ஃபாரஸ்ட் இதெல்லாம் இங்கே இருக்கும். மவுண்டைன் டெம்பரேட் ஃபாரஸ்ட் அப்படின்றது 1500லேருந்து 3000 மீட்டர்ஸ் வரைக்கும் ஹிமாலயாஸில் இருக்கும். இது ஹிமாலயன் ஃபூட்டில்ஸு, இது மிடில் ஹிமாலயாஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கோனிபரஸ், டிம்பர் ரிச்சாக இருக்குங்க. கோனிபரஸ் ட்ரீஸ் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஆல்பைன் ஃபாரஸ்ட் அண்ட் சபால்பைன் ஃபாரஸ்ட் அப்படின்றது 3500 மீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடியது ஹிமாலயாஸில் இருக்கும். ஆல்பைன் பாஸ்டர்ஸ் அண்ட் தண்ட்ரா லைக் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். தண்ட்ரா லைக் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெர்மா ஃப்ராஸ்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதான். ஸோ மேஜராக இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் இதுதான் இந்தியாவில். ஓகேவா? ஸோ இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இங்கே அசாமு, ஸோ இந்த மாதிரி ரீஜன்ஸ் ஹிமாலயாஸோட ஃபூட்டில்ஸ்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ரெயின் ஷேடோ ரீஜன் தமிழ்நாடு இங்கெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்கும் அதிகமாக. ஈஸ்டர்ன் காட்ஸில் மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மேப் எடுத்து வச்சுட்டு இங்கெல்லாம் இந்த ஃபாரஸ்ட் இருக்குது. இன்னும் ஜாகிரஃபியில் கிளைமட்டாலஜி படிக்கும்போது ஏன் இந்த ஃபாரஸ்ட் இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் தெளிவாக படிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு இந்த ஃபாரஸ்ட் இங்கே இருக்குது. இப்போயே லைட்டாக சொல்லிட்டேன், மான்சூனோட எஃபெக்டை வச்சு தான் அது சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இன்னமும் நம்ம ஜாகிரஃபி படிக்கும்போது இன்னும் டீட்டெயில்டாக புரியும். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மேப் எடுத்து இந்தியாவில் ஏன் இந்த ஃபாரஸ்ட் இங்கே இருக்குது அப்படின்றத மட்டும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. என்னென்ன ஃபாரஸ்ட் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்லேண்ட்ஸ் அண்ட் டெசர்ட் ஈகோசிஸ்டம் இன் இந்தியா. ஸோ நான் என்ன பார்த்தோம்? ஃபாரஸ்ட்டை பார்த்துட்டு இருந்தோம். ஃபாரஸ்ட் எதுக்குள்ளே வருது? டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்குள்ளே வருது. ஓகேவா? இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா எக்கோசிஸ்டம், எக்காலஜினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்தோம். அதில் எக்கோசிஸ்டம்னா என்ன, எக்காலஜினா என்ன, அதில் 2 டைப் இருக்குது, அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம், டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இன்னைக்கு டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டமில் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் பார்த்தோம். ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டமில் ஆல்ரெடி குளோபல் லெவலில் பார்த்துட்டோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டமும் இப்போ பார்த்துட்டோம். அதே டெரஸ்ட்ரியலில் தான் என்ன இருக்குது அப்படின்னா கிராஸ்லேண்டும் இருக்குது, டெசர்ட் ஈகோசிஸ்டமும் இருக்குது. இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ கிராஸ்லேண்ட்னா என்ன அப்படின்றது, கிராஸ்லேண்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா அந்த லேண்டில் கிராஸஸ் மூலமாக ஃபில் ஆயிருச்சு அப்படின்னா அதுதான் கிராஸ்லேண்ட்ஸ். ட்ரீஸ் இருந்துச்சுன்னா ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம், கிராஸஸ் இருந்துச்சுன்னா கிராஸ்லேண்ட். டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் டாமினேட்டட் பை கிராஸஸ் வித் ஸ்கேட்டர்டு ஸ்ட்ரப்ஸ் அண்ட் வெரி ஃபியூ ட்ரீஸ். ரொம்ப கம்மியாக ட்ரீஸ் இருக்கணும், ரொம்ப சின்ன சின்ன ஸ்ட்ரப்ஸ் இருந்தாலும் ஓகே தான். ஆனால் எது டாமினேட் பண்ணியிருக்கணும்? கிராஸ் டாமினேட் பண்ணியிருக்கணும். ஸோ கிராஸ்லேண்ட் அப்படின்றதுனால ட்ரீஸ் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரப்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றது இல்லை. எது டாமினேட் பண்ணுதோ அதை தான் அதோட லேண்டுன்னு சொல்லுவோம். ஓகே, அதனால இது கிராஸ்லேண்ட்ஸு. தே டெவலப் இன் ரீஜியன்ஸ் வேர் ரெயின்ஃபால் இஸ் மாடரேட். அதாவது ரெயின்ஃபால் வந்து மாடரேட்டாக இருக்கும். 25லேருந்து 75 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருந்துச்சு அப்படின்னா அங்கே கிராஸ்லேண்ட் ஃபார்ம் ஆகும். ஃபிலிம்ஸில் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், எவ்வளோ சென்டிமீட்டர்லேருந்து எவ்வளோ சென்டிமீட்டர் அப்படின்னு. அப்போ 25லேருந்து 75 சென்டிமீட்டர் வச்சு ரெயின்ஃபால் இருந்துச்சுன்னா கிராஸ்லேண்ட் ஃபார்ம் ஆகும். வேர் கிரேசிங், ஃபயர், சாயில் கண்டிஷன்ஸ் ப்ரிவெண்ட் ஃபாரஸ்ட் க்ரோத். ஓகேவா? ஸோ கிராஸ்லேண்ட்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா கிரேசிங் நடக்கும். கிரேசிங்னா என்ன? ஆடு மாடு மேய்க்கிறது. ஸோ ஆடு மாடு அதிகமாக மேயும், ப்ளஸ் நிறைய ஃபயர் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சாயில் கண்டிஷன் வந்து ஒரு ட்ரீ வளர்கிறதுக்கு உகந்ததாக இருக்காது. அதனால அந்த ரீஜனில் என்ன வளராது அப்படின்னா ட்ரீ வளராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த ரீஜன் எது டாமினேட் பண்ணியிருக்கும்? கிராஸஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்கும். ஓகே, இன் இந்தியா கிராஸ்லேண்ட்ஸ் ஆர் சப் கிளைமேக்ஸ் ஈகோசிஸ்டம். இந்தியாவில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிராஸ்லேண்ட்ஸை சப் கிளைமேக்ஸ் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் கிளைமேக்ஸ் ஈகோசிஸ்டம் அப்படின்றது என்ன? டெசர்ட்ஸ். டெசர்ட்டுக்கு அப்புறம் அந்த ரீஜனில் ஏதாவது கிரியேட் ஆகுமா? ஓகே, எரோஷன் அதுதான் நடக்கும், எதுவுமே கிரியேட் ஆகாது. அப்போ சப் கிளைமேக்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல இப்போ கிராஸ்லேண்ட் இருக்குது அப்படின்னா அதிகமாக கிரேசிங் நடந்துச்சு அப்படின்னா, நிறைய ஆடு மாடு மேய்க்கிறது, ஃபாரஸ்ட் ஃபயர் எல்லாம் கிரியேட் ஆனிச்சு அப்படின்னா இது என்னவா மாறிடும் அப்படின்னா டெசர்ட்டாக மாறிடும். டெசர்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்கோசிஸ்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்றது கிளைமேக்ஸ். அப்போ இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா சப் கிளைமேக்ஸ் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை அப்படின்னா அதோட ப்ரொடக்டிவிட்டி என்னவா இருக்குது அப்படின்னா கம்மியாக இருக்குது அப்படின்றது. அவ்வளோதான், அதோட ஸ்டெபிலிட்டி அட்டைன் ஆகிடுச்சு. கிராஸ்லேண்ட் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அதோட ஸ்டெபிலிட்டி அட்டைன் ஆகிடுச்சு. ஸ்டெபிலிட்டினா இதுக்கப்புறம் அங்கே கிராஸஸ் வளர முடியாது. ஓகேவா? ஆனால் அதில் என்ன இருக்குது? ஃபெர்டிலிட்டி எல்லாமே இன்னும் கம்மியாக இருக்குது அந்த சாயிலில். ஸோ அதனால் ஃபாரஸ்ட் வந்து வளராது அப்படின்னு சொல்கிறது தான் சப் கிளைமேக்ஸ் ஈகோசிஸ்டம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கிராஸ்லேண்ட் இன் இந்தியா. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட் இருக்குது,
மவுண்டைன் ஆல்பைன் கிராஸ்லேண்ட் இருக்குது, செமி ஏரிட் கிராஸ்லேண்ட் இருக்குது, சோலா கிராஸ்லேண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆனால் இந்தியாவில் என்ன கிடையாது அப்படின்னா நார்த் அமெரிக்காவில் இருக்கிற மாதிரியோ இல்லை ஏசியாவில் அதாவது ரஷ்யாவில் இருக்கிற மாதிரியோ ப்ரேரிஸ் அந்த மாதிரி ரொம்ப பெருசான ஒரு வாஸ்டான கிராஸ்லேண்ட் கிடையாது. ஓகே, எல்லா கிராஸ்லேண்டுமே சின்ன சின்ன கிராஸ்லேண்ட்ஸு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஃபினாமினா மூலமாக கிரியேட் ஆனது. ஓகே, எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன கிராஸ்லேண்ட்ஸாக இருக்கும். ஆனால் நார்த் அமெரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரையரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கிராஸ்லேண்ட், ஒரு ஸ்பெசிஃபிக்கான பெரிய ரீஜனே இருக்கும். ஓகே, கிராஸ்லேண்டாகவே இருக்கும் ஃபுல்லாக. ஓகே, அந்த மாதிரி இந்தியாவில் ஒரு சிஸ்டம் வந்து ஒரு கிராஸ்லேண்ட் வந்து கிடையாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்குது, என்னென்னா சவன்னா டைப் அப்படின்னு சொல்லுவோம். சவன்னா கிராஸ்லேண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஆஃப்ரிக்கன் ரீஜனில் இருக்கக்கூடியதுமா. ஓகே, ஸோ ஆஃப்ரிக்காவில் ஈக்குட்டோரியல் ரீஜனில், அதாவது என்னென்னா ட்ராபிக்கல் ரீஜனில் நம்ம என்ன பார்த்தோம், ஃபாரஸ்ட் தான் அதிகமாக இருக்கும்னு பார்த்தோம். ஓகே, ட்ரீஸ் அதிகமாக இருக்கும்னு பார்த்தோம். ஆனால் அதை ஆஃப்ரிக்கா ரீஜனில் என்ன இருக்கும் அப்படின்னா கிராஸ்லேண்ட்ஸ் இருக்குது. அந்த கிராஸ்லேண்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்கிறதுனால அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா சவன்னா இல்லைனா ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்தியாவிலே என்ன இருக்குது அப்படின்னா ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸ் இருக்குது. டெக்கான் பிளேட்டிவ், ஓகே, தென் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் இந்த மாதிரி ரீஜன்லாம் என்ன இருக்குது அப்படின்னா ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸ் இருக்குது. இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா மான்சூனில் க்ரோ ஆகும், மான்சூனில் கிராஸ்லேண்ட்ஸ் அதிகமாகும், சம்மர் ஆனோன்னா அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது. ஓகே, கிராஸஸ் எல்லாமே செத்து போயிடும், பொடிஞ்சிரும். ஓகேவா? ஸோ நம்ம ஊரில் வரும் இல்லையா, சம்மர் ஆனால் எல்லாம் காஞ்ச நிலமாக இருக்கும், நம்ம ஊர்லேயே நம்ம நோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ சம்மர் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த புல் எதுவுமே இருக்காது, கிராஸஸ் எதுவுமே இருக்காது. ஆனால் என்னாகும், மான்சூன் வந்துருச்சு, மழை பெய்யுது அப்படின்னா கிராஸஸ் அவ்வளோ முளைச்சி கிடக்கும் ரோட்டில். ஓகே, ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபானா அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பிளாக் பக், நில்கை, சிங்காரா, வோல்ஸ், இதெல்லாம் வந்து ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ், அதாவது அனிமல் ஸ்பீசிஸ். ஸோ செமி ஏரிட் கிராஸ்லேண்ட் அப்படின்றதுமா, செமி ஏரிட் கிராஸ்லேண்ட் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான், குஜராத், தார் டெசர்ட் ஃப்ரிஞ்சஸ். தார் டெசர்ட் ஃப்ரிஞ்சஸ் அப்படின்னா தார் டெசர்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய கிராஸ்லேண்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல தார் டெசர்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ராஜஸ்தான், குஜராத் இருக்கா, ஸோ இந்த இடத்துல தார் டெசர்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ தார் டெசர்ட்டை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஃபாரஸ்ட் லேண்டை விட்டு உடனே என்ன ஆகிடாது, டெசர்ட்டாக சேஞ்ச் ஆகிடாது. நடுவில் என்ன இருக்கும், கிராஸஸ், சின்ன சின்ன கிராஸஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா செமி ஏரிட் கிராஸ்லேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ராஜஸ்தானில் இருக்குது, குஜராத்தில் இருக்குது, தார் டெசர்ட் ஃப்ரிஞ்சஸில் இருக்குது. ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா ஸ்பார்ஸ் கிராஸஸ் அண்ட் தானி ஸ்ட்ரப்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸ்பார்ஸ்னால் என்ன, அங்கங்கே இருக்கிற மாதிரி. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு கிராஸ்லேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அடர்த்தியாக ஒரு கிராஸ்லேண்ட் இருக்குது. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது அப்படின்னா டெசர்ட் இக்கோசிஸ்டம் இருக்குது. இதிலேருந்து இதுக்கு சடனாக சேஞ்ச் ஆகிடாது. ஓகே, சுத்தமாக இவ்வளோ கிராஸஸ் இருக்குது, சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் சேஞ்ச் ஆகிடாது. அப்போ இவ்வளோ கிராஸஸில் இருந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கங்கே இருக்கிற மாதிரி ஓகே ஒரு ஸ்பார்ஸ் கிராஸ்லேண்ட் கிரியேட் ஆகும். அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா செமி ஏரிட் கிராஸ்லேண்ட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஸ்பார்ஸ் கிராஸஸ் இருக்கும், தானி ஸ்ரப்ஸ் இருக்கும். ஃபானா என்னென்ன அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்னா கிரேட் இண்டியன் பஸ்டர்டு, கேமலு, டெசர்ட் ஃபாக்ஸு. கிரேட் இண்டியன் பஸ்டர்டை பற்றி தெளிவாக பார்த்துக்கோங்கம்மா. ஓகேவா? ஏன் அப்படின்னா இது ஒரு கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ், கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் அப்படின்றது. ஓகே, சுப்ரீம் கோர்ட்டுமே அடிக்கடி சொல்லியிருக்கோம் அந்த ஸ்பீசிஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் என்ன, அது எங்கே இருக்குது, ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் என்ன, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் அது எங்கே வச்சுருக்கோம், சைட்ஸில் எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் ஃபேக்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் என்ன, இந்த கிராஸ்லேண்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன, பன்னி கிராஸ்லேண்ட், குஜராத்தில் இருக்கக்கூடிய பன்னி கிராஸ்லேண்ட்ஸ். ஸோ பன்னி கிராஸ்லேண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சோங்க. ஃபிலிம்ஸில் என்ன கேட்கலாம் அப்படின்னா மேட்ச் த ஃபாலோவிங் கேட்கலாம், 2-3 கிராஸ்லேண்ட் நேம் கொடுத்துட்டு இது எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஸோ அதனால் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டைன் அல்பைன் கிராஸ்லேண்ட் அப்படின்றது. ஸோ அதாவது மவுண்டைன் ரீஜனில் இருக்கக்கூடிய கிராஸ்லேண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே பார்த்தோம், பிளைனில் இருக்கக்கூடிய கிராஸ்லேண்ட்ஸை பார்த்தோம். அடுத்து வந்து மவுண்டைன் அல்பைன் கிராஸ்லேண்ட்ஸ் அப்படின்றது லொக்கேஷன் வந்துன்னா ஹிமாலயாஸில் 3000 மீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கும். ஜம்மு அண்ட் காஷ்மீர், உத்தரகாண்ட், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ் இந்த ரீஜனில் 3000 மீட்டர் ஹைட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய கிராஸ்லேண்ட்ஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அல்பைன் கிராஸ்லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை மவுண்டைன் கிராஸ்லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா லஸ் பாஸ்டரஸ் இன் சம்மர், ஸ்னோ கவர்ட் இன் வின்டர். ஓகேவா? ஸோ லஸ் பாஸ்டரஸ்னா என்ன, அதே மாதிரி அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா சம்மரில் வந்து கிராஸஸ் அதிகமாக இருக்கும், ஆனால் வின்டரில் எல்லா கிராஸஸுமே என்ன ஆகிடும் அப்படின்னா ஸ்னோவால் கவர் ஆகிடும். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபானா என்னென்ன அனிமல் ஸ்பீசிஸ் இருக்கும் அப்படின்னா யாக்கு, ஹிமாலயன் தாரு, ஸ்னோ லெப்பார்டு. ஓகே, ஸோ இதில் தயாரா புக்யால் அப்படின்ற கிராஸ்லேண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா உத்தராகண்டில் இருக்குது. இந்த கிராஸ்லேண்ட் ஆக்சுவலி என்ன கிராஸ்லேண்ட்? ஆல்பைன் கிராஸ்லேண்ட் அப்படின்றத தெரிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு சோலா கிராஸ்லேண்ட். சோலா கிராஸ்லேண்ட் அப்படின்றது நம்ம ஊரில் இருக்கிறதுமா, நீல்கிரிஸில். ஓகே, வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடியது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சோலா கிராஸ்லேண்ட்ஸ் அப்படின்றது. லொக்கேஷன் வெஸ்டர்ன் காட்ஸ், நீல்கிரி, ஆனமலை, பழனி ஹில்ஸு, இங்கெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா சோலா கிராஸ்லேண்ட்ஸ். அப்போது பிலிம்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்குறான், சோலா கிராஸ்லேண்ட்ஸ் லொக்கேட்டட் இன் அப்படின்னு கேட்டான் அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ். பழனி ஹில்ஸ்ன்னு கேட்டாலும் கரெக்டு தான். ஓகேவா, ஸோ அப்போ இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சோலா கிராஸ்லேண்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மொசைக் ஆஃப் ரோலிங் கிராஸ்லேண்ட்ஸ் வித் ஸ்டண்டட் எவர்கிரீன் சோலா ஃபாரஸ்ட். என்ன இருக்கும் அப்படின்னா ரோலிங் கிராஸ்லேண்ட்ஸ் அப்படின்றது ஒரு மாதிரி படர்ந்து வளர்ந்துருக்கும். ஓகேவா, ஸோ கிராஸஸ் அங்கங்கே ஸ்கேட்டர்டாக இருக்காது, ரொம்ப அடைச்சி வளர்ந்துருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டண்டட் எவர்கிரீன் சோலா ஃபாரஸ்ட், அதாவது சின்ன சின்ன ட்ரீஸ் இருக்கும். அந்த ட்ரீஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா குட்டை குட்டையாக இருக்கும், அங்கங்கே ஸ்பார்ஸ்டாகவும் இருக்கும். ஃபானா என்னென்ன இருக்கும் அப்படின்னா நீல்கிரி தார் இருக்கும், லைன் டைல்டு மெக்காக்கும் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு ஸ்பீசிஸை பற்றியுமே தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீல்கிரி தார் அப்படின்றது ஸ்டேட் அனிமல் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா, அதே மாதிரி லைன் டைல்டு மெக்காக்கு வந்து அடிக்கடி நியூஸில் இருந்துச்சு. ஓகே, அதோட என்டேஞ்சர்ட் சுச்சுவேஷன் வச்சு. ஓகே, அதனால் இந்த ரெண்டு ஸ்பீசிஸும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சுக்கோங்க மீன்ஸ் என்னென்னா ஐயூசிஎன் ஸ்டேட்டஸு, ஓகேவா, சைட்ஸில் எங்கே இருக்குது, ப்ளஸ் என்னென்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் அதை வந்து எதில் வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். இந்த 3 ஃபேக்ட் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. ஓகேவா, எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா முக்கூர்த்தி நேஷ்னல் பார்க் இன் தமிழ்நாடு. ஸோ இப்போ இந்த முக்கூர்த்தி நேஷ்னல் பார்க் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஸ்பீசிஸ் இருக்குது, அங்கே சோலா கிராஸ்லேண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் எதோடது? ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டமாக இருக்கட்டும், இல்லைனா ஃபாரஸ்ட் இக்கோசிஸ்டம், கிராஸ்லேண்ட் இக்கோசிஸ்டம், இதோட எக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி, ஹேபிடேட் ஃபார் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். ஓகே, என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்க்கான ஒரு ஹேபிடேட்டாக இருக்குது. என்ன அப்படின்னா கிரேட் இண்டியன் பஸ்டார்டு, நீல்கிரி தாரு, இதுக்கெலாம் வந்து ஃபாரஸ்ட் இக்கோசிஸ்டமாக இருக்கட்டும், கிராஸ்லேண்ட் இக்கோசிஸ்டமாக இருக்கட்டும், டெசர்ட் இக்கோசிஸ்டமாக இருக்கட்டும், என்ன பண்ணுது, ஒரு லிவிங் ஹேபிடேட்டாக இருக்குது. ஹேபிடேட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, உயிர் வாழக்கூடிய இடம். ஒரு ஸ்பீசிஸ் எந்த இடத்துல உயிர் வாழுமோ அதை தான் ஹேபிடேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கார்பன் ஜிங்க்மா. ஸோ ஃபாரஸ்ட் என்ன பண்ணும், அதிகமாக கார்பனை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஆஸ் வெல் அஸ் சாயிலுமே என்ன பண்ணும் அப்படின்னா கார்பனை வந்து ஸ்டோர் பண்ணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டரல் எக்கனாமி. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஸோ கிரேசிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கிரேசிங்னா இப்போ என்ன அர்த்தம், ஆடு மாடு வளர்க்குறவங்க, ஸோ அவங்களோட லைவ்லிஹுட்க்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன்மா, ப்ரிவென்ட் எரோஷன். எது எரோஷனை ப்ரிவென்ட் பண்ணும்? ஃபாரஸ்ட் இக்கோசிஸ்டம். ஓகேவா, தென் கிராஸ்லேண்ட் இக்கோசிஸ்டம், இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா எரோஷனை ப்ரிவென்ட் பண்ணும். ஹைட்ராலஜி சைக்கிளை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஹைட்ராலஜினா வாட்டர் சைக்கிள், அவ்வளோதான், அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரெசிலியன்ஸ், பஃபர் அகேன்ஸ்ட் டெசர்டிஃபிகேஷன். எது பஃபராக இருக்கும் அப்படின்னா கிராஸ்லேண்ட்ஸும் ஃபாரஸ்ட் இக்கோசிஸ்டமும் பஃபராக இருக்கும். டெசர்டிஃபிகேஷன் அப்படின்றது டெசர்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறது தான் டெசர்டிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே டெசர்ட் இருக்குது, இங்கே என்ன இருக்கும், கிராஸஸ் இருக்கும், ட்ரீஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த டெசர்ட் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இப்போ இந்த ரீஜனே என்னவா மாற்றிடும், அது டெசர்ட்டாக மாற்றிடும். ஸோ இதை தடுக்கிறதுக்காக என்ன இருக்கும் அப்படின்னா கிராஸ்லேண்ட் இருக்கும். அதனால தான் கிராஸ்லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம், ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்னா என்னத்தை லீட் பண்ணும், டெசர்டிஃபிகேஷன் நடக்கும். ஓகேவா, ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு கிராஸ்லேண்டுக்கு இருக்கக்கூடிய என்னென்ன த்ரெட்ஸ் இருக்குது கிராஸ்லேண்ட்ஸ்னு ஸ்பெசிஃபிக்காக. இப்போ கிராஸ்லேண்ட்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அண்ட் ஃபார்மோஸ்ட் இதுவே என்ன அப்படின்னா கிரேசிங் தான். ஓகே, ஓவர் கிரேசிங். அப்போ அதிகமாக ஆடு மாடு வச்சு மேய்க்கிறதுனால கிராஸ் ஸ்பீசிஸ் எல்லாமே அழிஞ்சிருச்சு அப்படின்னா எரோஷன் இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன் அப்படின்னா சாயில் வந்து மேலே எக்ஸ்போஸ் ஆகுமா, எக்ஸ்போஸ் ஆனால் எரோஷன் இன்க்ரீஸ் ஆகிடும், லேண்ட் டீக்ரேடேஷன் நடக்கும். ஓகேவா, ஸோ தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்வேசிவ் ஸ்பீசிஸ். ஓகேவா, ஸோ ப்ரோசோபிஸ் ஜூலிஃபெரா, லாண்டனா கேமரா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் ஸ்பீசிஸை டீக்ரேட் பண்ணி விடுது. கன்வர்ஷன் டு அக்ரிகல்ச்சர். கிராஸ்லேண்ட்ஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் லேண்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இது எல்லாமே என்ன பண்ணும், மற்ற ஸ்பீசிஸ் வாழக்கூடிய அந்த ஹேபிடேட் வந்து குறைச்சிடும். ஓகேவா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கா, வெஸ்டர்ன் காட்ஸில் என்ன பண்ணுறோம், இங்கெல்லாம் ஹேபிடேட் ஆல்ரெடி மனிதர்கள் ஹியூமன்ஸ் இருந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இங்கே ஃபாரஸ்ட் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், ஃபாரஸ்ட் அழிச்சு எனக்கு உயிர் வாழ்கிறதுக்கு இடத்த ஏற்படுத்திட்டு இருந்தேன், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அர்பனைசேஷன் நடத்திட்டு இருந்தேன் அப்படின்னா
பிளான்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் என்ன இருக்காது, உயிர் வாழ்கிறதுக்கு இடம் இருக்காது. ஸோ அதனால் ஹேபிடேட் வந்து ஷ்ரிங்க் ஆகிட்டே போகும், கம்மியாகிட்டே போகும். பாலிசி நெக்லெக்ட்டுமா, ஆஃபன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய இடத்த வந்து பார்த்தோன்னா நிறைய இடத்த வெட்லேண்ட்ஸை இந்தியாவில் ப்ரொடெக்ட் பண்ணுறதில்ல. நம்ம பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், பள்ளிக்கரணை மேங்க்ரூவ்ஸ் அப்படின்றது இன்டர்நேஷ்னலி ரெகனைஸ்டு. ஆனால் அங்கே போய் பார்த்தா என்ன இருக்கும், நிறைய லேண்ட்ஃபீல்ஸு, அந்த பக்கம் வண்டியை ஓட்ட முடியல, அவ்வளோ ஸ்மெல் அடிக்குது அந்த லேண்ட்ஃபீல்ஸ்னால. அது ஆக்சுவலி இன்டர்நேஷ்னலி ரெகனைஸ்டு வெட்லேண்ட் அப்படி, ஓகேவா? அது ஆக்சுவலி அப்போது ஒரு எக்கோசிஸ்டமையும் நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றத வச்சு என்ன இருக்குது அப்படின்னா, அதோட டீக்ரடேஷன் மெத்தட்ஸ் இருக்குது, அதோட டீக்ரடேஷன் ஸ்டெப்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்சர்வேஷன் மெசேஜ் என்னென்னலாம் எடுத்திருக்காங்க அப்படின்றது. ப்ரொடெக்டட் ஏரியாஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுமா. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜஸ்தானில் டெசர்ட் நேஷனல் பார்க் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த டெசர்ட் நேஷனல் பார்க் எதுக்காக அப்படின்னா கிரேட் இண்டியன் பஸ்டார்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. அப்போது கிரேட் இண்டியன் பஸ்டார்ட் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக இருக்குது, 75லேருந்து 100 150 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அதோட நம்பர்ஸ் இருக்குது. அதனால தான் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க. தென் ரொலப்பாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி இன் ஆந்திர பிரதேஷ், லெசர் ஃப்ளாரிகான்காக, பன்னி கிராஸ்லேண்ட் குஜராத், இது எல்லாமே என்னவா பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரொடெக்டட் ஏரியாஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, ஓகே. நெக்ஸ்ட்டு பாலிசி ரிஃபார்ம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அப்போ ரெகக்னைஸ் கிராஸ்லேண்ட் அஸ் அ டிஸ்டிங்க்ட் ஈகோசிஸ்டம், நாட் வெட்லேண்ட்ஸ், ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிராஸ்லேண்ட்ஸை டிஸ்டிங்க்ட் ஈகோசிஸ்டமாக நம்ம வந்து ரெகனைஸ் பண்ணியிருக்கோம் இந்தியாவில். அது ஒரு எக்கோசிஸ்டம், கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெட்லேண்ட்ஸை நம்ம என்ன பண்ணலை, இன்னும் ரெகனைஸ் பண்ணல, அது ஒரு டிஸ்டிங்க்ட் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? தென் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன்மா, பேஸ்டோரல் பேஸ்டு மேனேஜ்மெண்ட். அடுத்தது ரீஸ்டோரேஷன், கிராஸ் ரீசீடிங் பண்ணுறது, கிராஸை திரும்ப வளர்க்குறது, கண்ட்ரோல்டு கிராசிங், இன்வேசிவ் ஸ்பீசிஸை ரிமூவ் பண்ணுறது. ஆக்சுவலி இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த இடத்துக்கு எண்டமிக் ஸ்பீசிஸ் கிடையாது. ஓகே, வேறு ஒரு நாட்டில் இருந்தோ இல்லை வேறு ஒரு லேண்டில் இருந்தோ அந்த ஸ்பீசிஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ட்ராவல் ஆகி இங்கே வந்து வளர்ந்துட்டுருக்கும். அதுதான் இன்வேசிவ் அப்படின்னு சொல்லுவோம், வேற ஒரு இடத்துல இருந்து வந்த ஸ்பீசிஸ், ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெசர்ட் ஈகோசிஸ்டம் இன் இந்தியா. டெசர்ட் ஈகோசிஸ்டம் அப்படின்றது பார்த்தோன்னா அது ஒரு டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம். இப்போ வரைக்கும் என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் பார்த்துட்டு இருந்தோம். டெசர்ட் ஈகோசிஸ்டம் அப்படின்றது என்னென்னா டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் லெஸ் தென் 25 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் ஆனுவலி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டெசர்ட் ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ ஹை டெம்பரேச்சர், இன்டென்ஸ் எவாப்ரேஷன் அண்ட் ஸ்பார்ஸ் வெஜிடேஷன் இருக்கும், ஓகேவா? இந்தியாவில் ரெண்டு டெசர்ட்டுமே இருக்குது, ஹாட் டெசர்ட்டும் இருக்குது, கோல்டு டெசர்ட்டும் இருக்குது, ஓகேவா? ஹாட் டெசர்ட்னா என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், ஓகேவா? சாயிலோட மாய்ச்சர் கம்மியாக இருக்கும். கோல்டு டெசர்ட் அப்படின்றது ஃபுல்லாகவே பெர்மாஃப்ராஸ்ட் மட்டும்தான் இருக்கும் அந்த இடத்துல, ஓகேவா? ரொம்ப அந்த ரீஜன் எப்படி இருக்கும், எப்போவுமே கோல்டாக இருக்கும், சம்மர் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ஓகேவா? ரெண்டுமே இந்தியாவில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கும், ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஹாட் டெசர்ட் அப்படின்னா என்ன? ஹாட் டெசர்ட் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா தார் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவோம். எங்கே இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குமா, ராஜஸ்தான் அண்ட் குஜராத், ஓகேவா? ஸோ வெஸ்டர்ன் ராஜஸ்தான், பார்ட்ஸ் ஆஃப் குஜராத்தில் என்ன இருக்குது, பஞ்சாப்ல இருக்குது, ஹரியானாலேயும் இருக்குது, ஓகேவா? சில பார்ட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா ஹாட் டெசர்ட் வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ ஆனால் தார் டெசர்ட் அப்படின்றது ஸ்பெசிஃபிக் டு எங்கன்னா ராஜஸ்தான், ஓகேவா? கிளைமேட் அப்படின்றது ரெயின்ஃபால் லெஸ் தென் 25 சென்டிமீட்டர். எர்ராட்டிக் ரெயின்ஃபால் அப்படின்னா ரெயின்ஃபால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப அண்டுலேஷனாக இருக்கும், ஓகேவா? எப்போவுமே 25க்கு மேலே அங்கே ரெயின்ஃபால் போகவே போகாது, ஓகேவா? டெம்பரேச்சர் வெரி ஹாட் சம்மர்மா. சம்மர் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும், வின்டர் ரொம்ப கூலாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா தெர்மல் அனாமலி பிட்வீன் லேண்ட் அண்ட் வாட்டர், ஓகேவா? டெம்பரேச்சர் அனாமலி பிட்வீன், அதாவது டெம்பரேச்சர் வேரியேஷன் பிட்வீன் லேண்ட் அண்ட் வாட்டர், ஓகேவா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னா லேண்ட் வந்து சீக்கிரமாக கூலாகி சீக்கிரமாக ஹீட் ஆகிடும், ஓகேவா? லேண்டுக்கான ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து ரொம்ப கம்மிமா, ஓகேவா? ஸ்பெசிஃபிக் ஹீட்னா என்னென்னு தெரியுமா? ஒரு ஏரியாவை, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ஹீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் தேவைப்படுதோ அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்றது. இப்போ லேண்டுக்கான ஸ்பெசிஃபிக் ஹீட் ரொம்ப கம்மியான ஹீட்டு கொடுத்தாவே போதும், அது சீக்கிரம் ஹீட் ஆகிடும். அதே மாதிரி கம்மியான கூல்னஸ் கொடுத்தாவே போதும், அது சீக்கிரம் கூல் ஆகிடும். கம்பேர் டு வாட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா லேட்டாக ஹீட் ஆகி லேட்டாக கூல் ஆகும், ஓகேவா? அப்போது நம்ம டெசர்ட்டில் வந்து ஃபுல்லாகவே என்ன மட்டும்தான் இருக்கும், சாயில் மட்டும்தான் இருக்கும், ஓகேவா? அப்போ சாயில் என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாக ஹீட் ஆகிடும். அப்போ டே டைமில் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது சீக்கிரமாக என்ன ஆகிடும், ஹாட் ஆகிடும், ஓகேவா? அதே நைட் டைமில் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாகும்போது டக்குன்னு கூல் ஆகிடும், ஓகே? டெம்பரேச்சர் கம்மியாகும்போது சீக்கிரமாக என்ன ஆகிடும் அப்படின்னா அது கூலும் ஆகிடும். ஏன்னா டக்குன்னு அதோட டெம்பரேச்சர் வந்து ரிலீஸ் பண்ணிடும் வெளியே, ஓகே? வாட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணும் டெம்பரேச்சர், ஓகேவா?
நெக்ஸ்ட் வெஜிடேஷன்மா, செரோஃபைட்ஸ்னால் ஆல்ரெடி நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ ட்ரீஸ் வித் டீப் ரூட்ஸு, ஸ்மால் ஸ்பைனி லீவ்ஸு, அதாவது சின்ன லீவ்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஸ்பைனி லீவ்ஸாக இருக்கும். ஸ்பைனி லீவ்ஸ்னால் முள் அதாவது லீஃப் என்னவாக மாறி இருக்கும் அப்படின்னா முள்ளாக மாறி இருக்கும், தான்ஸாக மாறி இருக்கும். எதுக்காக அப்படின்னா அடாப்டேஷன் டெக்னிக்காக. ஓகேவா? ஸோ அதிகமாக எவாப்ரேஷன் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. எவாப்ரேஷன் நடந்துச்சுன்னா வாட்டர் லாஸ் அதிகமாக இருக்கும். அந்த வாட்டர் லாஸை கம்மி பண்ணுறதுக்காக என்ன பண்ணிக்கும் அப்படின்னா தன்னோட லீவ்ஸை ஸ்பைன்ஸாக மாற்றிக்கும் அது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அகேஷியா, கெஜ்ரி, ப்ரோசோபிஸ் சினேரிசியா அப்படின்ட்டு அதோட பேர். கேக்டஸ் அண்ட் ஈஃபோர்பியா. சயின்டிஃபிக் நேம் தேவையில்லமா, ஓகேவா? நார்மல் நேம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஃபானா, என்னென்ன பிளான்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கேமல் இருக்குது, சிங்காரா, டெசர்ட் ஃபாக்ஸு, மானிட்டர் லிசார்டு, கிரேட் இண்டியன் பஸ்டர்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பீசிஸ் கிரேட் இண்டியன் பஸ்டர்ட். இதோட 3வது தடவை சொல்கிறேன். அதனால் கிரேட் இண்டியன் பஸ்டர்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூனிக் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோன்னா லார்ஜஸ்ட் டெசர்ட் இக்கோசிஸ்டம் ஆஃப் இந்தியா. ஓகேவா? தார் டெசர்ட் இக்கோசிஸ்டம் தான் லார்ஜஸ்ட் டெசர்ட் இக்கோசிஸ்டம். அதை விட பெரிய டெசர்ட் வந்து கிரியேட் ஆகலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோல்டு டெசர்ட். கோல்டு டெசர்ட் அப்படின்றது டெம்பரேச்சர், அதாவது ரொம்ப கூலாக இருக்கக்கூடிய ஏரியாமா. அப்போது இது எங்கே இருக்குது அப்படின்னா லடாக் ரீஜனில், ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் ரீஜனில், ஸ்பிட்டி வேலி ஆஃப் இமாச்சல் பிரதேஷ் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் நார்தர்ன் சிக்கிம். இங்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா கோல்டு டெசர்ட் இருக்குது, ஃபுல்லாக பெர்மா ஃப்ராஸ்ட்னால கவர் ஆகிருக்கு. ரெயின்ஃபால் அப்படின்னு பார்த்தோன்னா லெஸ் தென் 10 சென்டிமீட்டர். ரெயின்ஃபால் வந்து பார்த்தோன்னா ஹாட் டெசர்ட்டை விடவே கம்மியாக தான் இருக்குது. ஹாட் டெசர்ட்டில் லெஸ் தென் 25 சென்டிமீட்டர், ஆனால் இங்கே லெஸ் தென் 10 சென்டிமீட்டர். இது வந்து என்னவா இருக்குது, ரெயின் ஷேடோ ரீஜனாக இருக்குது. டெம்பரேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது லாங் சிவியர் வின்டர், ஓகேவா, -40 டிகிரி வரைக்கும் போகும் இந்த கோல்டு டெசர்ட்டில். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேஷன், ஆல்பைன் ஸ்க்ரப்பு, கிராஸஸு, டாஃப் வில்லோஸு, ஜுனிப்பர்ஸு, லிச்சன்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லிச்சன்ஸும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? லிச்சன்ஸ் தான் அடுத்த சக்ஸஷனை கிரியேட் பண்ணுறது. நம்ம ஆல்ரெடி சக்ஸஷன்னா என்னென்னலாம் படிச்சிட்டோம். ஸோ லிச்சன்ஸ் தான் சக்ஸஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போது இந்த கோல்டு டெசர்ட்டில் என்ன கிரியேட் ஆகலாம், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸும் கிரியேட் ஆகலாம். எதனால்? லிச்சன்ஸ் இருக்கிறதுனால. ஓகே, வாய்ப்பு இருக்குது. ஓகே, கொஸ்டின்ஸ் கேட்டோன்னா வாய்ப்பு இருக்குது. ஃபானா அப்படின்றது அனிமல் அப்படின்றது ஸ்னோ லெப்பர்ட், ஐபெக்ஸு, ஹிமாலயன் தாரு, யாக்கு, திபெட்டியன் வைல்டாஸ், இது எல்லாமே இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு யூனிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தின் அட்மாஸ்பியர்மா. அட்மாஸ்பியர் ரொம்ப கம்மியாக இருக்கும். கம்மியான அட்மாஸ்பியரோட ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? அதாவது அட்மாஸ்பியர்னால் நத்திங் பட் ட்ரோபோஸ்பியர் தான். ஓகேவா? ஸோ ட்ரோபோஸ்பியரோட ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த ரீஜனில். அடுத்து ஃப்ரெஜைல் ஈகோசிஸ்டமாக இருக்கும், ஹைலி வல்னரபிள் டு கிளைமேட் சேஞ்ச். ஓகே, டெம்பரேச்சரு, ரெயின்ஃபால் இதெல்லாம் லைட்டாக சேஞ்ச் ஆனாலுமே ஈஸியாக என்ன ஆகிடும், மெல்ட் ஆகி போயிடும் ஸ்னோ. ஓகே, அப்போ அது மூலமாக சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகும், கிளைமேட் சேஞ்ச் மூலமாக ரொம்ப இம்பாக்ட் ஆகக்கூடிய ரீஜன். ஓகேவா? ஸோ டெசர்ட் ஈகோசிஸ்டமோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, த்ரெட்ஸ் என்ன, கன்சர்வேஷன், இக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பயோடைவர்சிட்டி, ஸ்பெஷலைஸ்டு ஃப்ளோரா இருக்கும். இங்கே தான் என்ன இருக்குது, கேக்டஸ் இருக்குது. ஓகேவா? டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லிசார்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபானா அடாப்டட் டு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ். ஃபானா என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்க்கு தன்னை அடாப்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா லைவ்லிஹுட் அப்படின்றது சப்போர்ட் பேஸ்டரல் கம்யூனிட்டி. பேஸ்டரல் கம்யூனிட்டினா ஆடு மாடு வளர்க்குறவங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. கேமல் ரியரிங்க்கு சப்போர்ட் பண்ணுது. ஓகே, யாக்கு, ஷீப் இன் கோல்டு டெசர்ட். கோல்டு டெசர்ட்டில் ஷீப்ஸ் வந்து வளர்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு கல்ச்சுரல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹோம் டு யுனிக் ட்ரைப்ஸ். ஸோ சில யூனிக் ட்ரைப்ஸ்க்கு ஹோம்ஸாக இருக்குது. இப்போ ரைகாஸ் இன் தார் டெசர்ட், லடாக்கிஸ் இன் கோல்டு டெசர்ட். ஸோ இந்த மாதிரி இன்னும் ட்ரைபல் பீப்புள் அங்கே உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, அந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லேயும். அடுத்து கிளைமேட் ரெகுலேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரிஃப்ளெக்ட் இன் ஹை சோலார் ரேடியேஷன், அல்பிடோ எஃபெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா. அதாவது அல்பிடோ எஃபெக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா சன்லைட் மேலேருந்து கீழே வருது அப்படின்னா எர்த்தில் பட்டு ரிமைனிங் எவ்வளோ போகுது அப்படின்றது, அதாவது இந்த சர்ஃபேஸ் எவ்வளோ ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்றது தான் அல்பிடோ எஃபெக்ட். ஓகேவா? ஸோ கிளியர் சர்ஃபேஸ்க்கு அல்பிடோ எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். வெள்ளையாக இருக்கக்கூடிய ரீஜனுக்கு அல்பிடோ எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஓகேவா? இப்போது ஒரு ரீஜன் ஃபுல்லாக ஃப்ராஸ்டால் கவர் ஆகிருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்கும், ஒயிட்டாக இருக்குமா. ஓகே, ஃபேர் ரீஜனாக இருக்கும். அந்த ஃபேர் ரீஜனுக்கு அல்பிடோ எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். அதாவது வரக்கூடிய டெம்பரேச்சர் அப்படியே அனுப்பிடும். ஓகேவா? ஸோ டார்க்னஸ் இன்க்ரீஸ் ஆக அல்பிடோ எஃபெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும். ஓகே, வரக்கூடிய டெம்பரேச்சரை பிடிச்சி வச்சுக்கும். நம்மளே சொல்லுவோம் இல்லையா, கருப்பாக இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே பாடி எப்படி இருக்கும், ஹாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா டெம்பரேச்சர் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா இழுத்து வச்சுப்பாங்க. ஓகே, அப்சர்வ் ஆகும் அவங்க டெம்பரேச்சரில். இப்போ பிளாக் ஷர்ட்லாம் போட்டோம் அப்படின்னா டெம்பரேச்சர் என்ன ஆகும், உள்ளே அவியும். ஓகே, சம்மரில். ஏன்னா டெம்பரேச்சரை அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்றதுனால. அதே தான் அங்கே நடக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன த்ரெட்ஸ் இருக்குது டெசர்ட் ஈகோசிஸ்டம்க்கு. ஃபஸ்ட்டு டெசர்டிஃபிகேஷன்மா. அதாவது டெசர்டிஃபிகேஷன் அப்படின்றது ஓவர் கிராசிங் நடந்துச்சு அப்படின்னா அந்த முள் செடியும் நம்ம அதிகமாக திங்க விட்டுட்டோம் அப்படின்னா
அங்கே என்ன நடக்காது, எதுவுமே நடக்காது அப்படின்றது. அப்போது ஓவர் டெசர்டிஃபிகேஷன் நடக்கும், டீஃபாரஸ்டேஷன் நடக்கும், அன்சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் இது மூலமாலாம் டெசர்டிஃபிகேஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டெசர்டிஃபிகேஷனுக்கு ரீசன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வாட்டர் ஸ்கேர்சிட்டி. ஓகே, வாட்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, அது ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஓவர் கிரேசிங் நடக்கும். தென் டூரிசம் ப்ரெஷர். லடாக் அண்ட் ஸ்பிட்டி வேலி எல்லாரும் என்ன பண்ணிடுவோம், பைக் எடுத்துகிட்டு லடாக் கிளம்பிடுறோம் இல்லையா, அப்போ என்ன ஆகுது, டூரிசம் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ரீஜியனு என்ன ஆகுது, நம்ம சும்மாலாம் போகிறதில்ல, நம்ம பைக் எடுத்துகிட்டு போனோம்னா என்ன, அதுக்கு பெட்ரோல் போடணும், கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாத்தையும் எமிட் பண்ணுவோம். நம்ம ஏதாவது தின்னோன்னா பிளாஸ்டிக்கை கீழே போட்டு வருவோம். ஸோ அந்த எக்கோசிஸ்டம் அப்படியே என்ன ஆகும், அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, டூரிசம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனதுனால அந்த எக்கோசிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் அந்த டெசர்ட் எக்கோசிஸ்டம்க்கு த்ரெட்டாக இருக்குது அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்தோன்னா கிளைமேட் சேஞ்ச் மூலமாக. கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது மூலமாக அங்கே இருக்கக்கூடிய கிளேசியர்ஸ் என்ன ஆகும், மெல்ட் ஆகி கீழே வந்துடும். அப்போது நன்னீர் பிரச்சனை கிரியேட் ஆகும். ஓகேவா. ஸோ இந்தியாவில் எடுக்கக்கூடிய கன்சர்வேஷன் மெஷர்ஸ், இந்தியாவில் என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, டெசர்ட் நேஷனல் பார்க் கிரியேட் பண்ணியிருக்கோமா. ஓகேவா, ராஜஸ்தானில் டெசர்ட் நேஷனல் பார்க் இருக்குது, கிரேட் இந்தியன் பஸ்டார்டுக்காக. அதே மாதிரி பார்த்தோன்னா கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்ச் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஹிமாச்சல் பிரதேஷில். ஓகேவா, எதுக்காக அப்படின்னா ஸ்னோ லெப்பார்டு அண்ட் ஹிமாலயன் ஐபெக்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா, எந்தெந்த இடத்துல நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கே என்ன பண்ணிடலாம், ஒரு நேஷனல் பார்க்கையும் ஒரு ப்ரொடெக்டட் ஏரியாவும் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், அது ப்ரொடெக்ட் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, அதுவாக ப்ரொடெக்ட் ஆகிடும். ஓகே, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஃபாரஸ்டேஷன் அண்ட் ஷெல்டர் பில்ஸ். ஓகே, அடுத்து வந்து எக்கோ டெவலப்மெண்ட் அப்படின்றது. எக்கோ டெவலப்மெண்ட் அப்படின்னா இக்காலஜிக்கலி ஒரு இடத்த டெவலப் பண்ணுறது. நம்ம என்னதான் வந்து பார்த்தோன்னா இப்போ நாளைக்கே என்ன கொண்டு வரலாம் அப்படின்னா ரூல்ஸ் கொண்டு வரலாம். லடாக் போகிறவங்களாம் இனிமேல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பொல்யூஷன் லெவல் கம்மியாகிறதுனால. ஓகே, இல்லைனா எல்லாம் நடந்து போகணும் அப்படின்னு சொல்லி தான். ஓகே, ஸோ இப்படி சொன்னோன்னா என்ன ஆகும், எக்கோ டெவலப்மெண்ட் கிரியேட் ஆகும், தேவையில்லாமல் எக்காலஜி என்ன ஆகாது, இம்பேக்ட் ஆகாது, கிளைமேட் சேஞ்சும் நடக்காது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் மிஷன் ஆன் டெசர்டிஃபிகேஷன் அண்டர், அதாவது யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் கம்பேர்ட் டெசர்டிஃபிகேஷன் அப்படின்றது தான் யுஎன்சிசிடி. அப்போ குளோபல் லெவலில் நம்ம டெசர்டிஃபிகேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கோம், ஒரு கன்வென்ஷன் வச்சுருக்கோம். அதுதான் இது யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் கம்பேர்ட் டெசர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதை பற்றி லேட்டர் லெசன்ஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, குளோபல் இன்ஸ்டிடியூஷன் பார்க்கும்போது. தென் லாஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா அடாப்டேஷன் அப்படின்றது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜீரோ ஃபைட்ஸு, ஹாலோ ஃபைட்ஸு, ஏரியல் ரூட்ஸ் கிரியேட் ஆகுறது, நிமட்டோஃபோர்ஸு ப்ளஸ் டிரான்சிஷன் ஜோன்ஸு, எப்படி வந்து அந்த பிளான்ட் அடாப்ட் ஆகுது, அனிமல்ஸ் அடாப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அடாப்டேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். அடாப்டேஷன் அப்படின்றது இஸ் அ ஸ்ட்ரக்சரல், ஃபிசியாலஜிக்கல் ஆர் பிஹேவியரல் மாடிஃபிகேஷன் ஆஃப் த ஆர்கானிசம் எனேபிள் தெம் டு சர்வைவ் அண்ட் ரீப்ரொடியூஸ் இன் பர்டிகுலர் என்விரான்மெண்ட் ஆர் ஈகோசிஸ்டம் அப்படின்றது. இப்போது நம்ம யூரோப்புக்கு போகிறோம் அப்படின்னா, இல்லை நார்தன் ஹெமிஸ்பியர் இன்னும் மேலே போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு சொட்டர் வாங்குவோம். நீலகிரி போகிறோம் அப்படின்னா ஒரு சொட்டர் வாங்குவோம். ஹிமாலயாஸ் லடாக் போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு சொட்டர் வாங்குவோம். எதுக்காக, தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஹார்ஷ் கண்டிஷனுக்கு தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அதுக்குன்னு ஒரு அடாப்டிங் மெக்கானிசமை கிரியேட் பண்ணி. ஓகேவா, இப்போ கேக்டஸில் வந்து பார்த்தோன்னா வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குதா, எதுக்காக, அந்த ட்ரவுட் கண்டிஷன்லையும் தண்ணி இல்லாத சூழ்நிலையும் உயிர் வாழ்கிறதுக்காக. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அடாப்டேஷன் அப்படின்றது. இட் ஹெல்ப் ஸ்பீசிஸ் கோப் அப் வித் டெம்பரேச்சர், வாட்டர் அவைலபிலிட்டி, ஃபுட் சோர்சஸ் அண்ட் ப்ரிடேட்டர்ஸ். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்பீசிஸ் மற்ற ஸ்பீசிஸ்டேருந்து ஹெல்ப் பண்ணுறது, மற்ற ஸ்பீசிஸ்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். ஓகே, அந்த ஸ்பீசிஸ் வந்து அந்த இடத்துல வாட்டர் அவைலபிலிட்டியை வந்து பார்த்தோன்னா மேனேஜ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், டெம்பரேச்சரை மேனேஜ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அந்த மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ணிக்கும். இப்போது கேக்டஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்பைன்ஸ் இருக்கும். அந்த ஸ்பைன்ஸ் இருக்கிறதுனால ஆடு மாடு என்ன பண்ணாது, கேக்டஸை போய் மேயாது. அதுவும் ஒரு அடாப்டேஷன் தான். ரெண்டாவது அடாப்டேஷன் என்ன பண்ணிக்கும், வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்போ வாட்டர் அவைலபிலிட்டி என்ன பண்ணிக்கும், மேனேஜ் பண்ணிக்கும். அது ஒரு அடாப்டேஷன். ஓகே, அந்த மாதிரி அடாப்டேஷன்ஸ் வந்து ஸ்பீசிஸில் நிறையா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் கேக்டஸ்மா. ஸோ திக் ஸ்டெம்மு ஸ்டோர் வாட்டர், ஸ்பைன்ஸ் ரெடியூஸ் த டிரான்ஸ்பிரேஷன். ஸோ அதே ஸ்பைன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷனையும் ரெடியூஸ் பண்ணும். அதே ஸ்பைன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற ஸ்பீசிஸ் அதை சாப்பிடாமையும் பார்த்துக்கும். ஓகேவா. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜீரோ ஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்டர்னல் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேவா. ஓகேம்மா, தேங்க்யூ. ஸோ இன்ன வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் முடிஞ்சிருச்சு. ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் பார்த்தோம். அதில் குளோபல் லெவலில் நம்ம டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டமை ரெண்டாக பிரிக்கிறோம். அக்வாட்டிக் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம், கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் இப்படிலாம் சொல்லிட்டு அதில் லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா குளோபல் லெவலில் டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் என்னென்ன இருக்குது,
குளோபல் லெவலில் ஃபாரஸ்ட் டைப்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. இந்த கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்தியன் ஃபாரஸ்ட்டை பற்றி தெளிவாக பார்த்தோம். இந்தியாவில் என்னென்ன ஃபாரஸ்ட் லேண்ட் இருக்குது, ஓகேவா, டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இந்தியாவில் அது எப்படி இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கிராஸ் லேண்ட்ஸ்னால் என்ன, டெசர்ட் இக்கோசிஸ்டம்னா என்ன, டெசர்ட்லேயும் 2 டைப் இருக்குது, ஹாட் டெசர்ட் இக்கோசிஸ்டம்னா என்ன, கோல்ட் டெசர்ட் இக்கோசிஸ்டம்னா என்ன. ஸோ சில எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்க்கு எப்படி வந்து ஸ்பீசிஸ் தன்னை அடாப்ட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடாப்டேஷன்ஸ் மெக்கானிசமும் பார்த்துட்டோம். ஓகேவா. நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் பற்றி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.